நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. மோசே தேவ ஜனங்களை அழைத்து தன்னுடைய கடைசி வார்த்தைகளை கோத்திரங்களுக்கு உச்சரிக்கிற பொழுது மோசே வாய் திறந்து சொன்ன தீர்க்க தரிசன சத்தம் தான் இந்த வாக்கு தத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் வாக்கு தத்தங்களின் தேவனாய் இருக்கிறார். தேவன் எப்படி இருக்காரா? எல்லாரும் சொல்லுங்க, வாக்கு தத்தங்களின் தேவன். அல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் பலவிதம், வாக்கு தத்தங்கள் பலவிதம். அதனால அப்புறம் வாக்கு தத்தங்கள் பலவிதம்னா ஒவ்வொன்றும் ஒரு விதம்னு சொல்றாதீங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அதுல பலவிதமான வாக்கு தத்தங்கள் இருக்கு. வேத புஸ்தகத்துல ஆயிரமான வாக்கு தத்தங்களை ஆவியானவர் உள்ளடக்கி வைத்திருக்கிறார், எழுதி வச்சிருக்கிறார். அதுல பலவிதங்கள் இருக்கிறது. ஒன்று, தேவன் நேரடியாய் பேசுவது. தேவன் நேரடியாய் பேசுகிற வாக்கு தத்தம். ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம் வாசித்தீங்கன்னா, ஏசாயா 41 அதிகாரத்தின் 10 வசனம் வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இது தேவன் நேரடியாய் பேசுகிற வாக்கு தத்தம். 13ஆம் வசனத்தை வாசி பாருங்க. 13ஆம் வசனம் இப்ப பாருங்க, நேரா பேசுறாரா? உன் தேவனாகிய கர்த்தரை நான் என்ன சொல்றாரு? உன் வலது கையை பிடித்து பயப்படாதே. அது கூட என்ன சொல்றாரு? கையை பிடிக்கிறாராம். எதை பிடிக்கிறாராம்? வலது கையை பிடிக்கிறாராம். அல்லேலூயா. கர்த்தர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு தாவீது சொல்றாரு, அவர் என் வலப்பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு? உன் வலக்கையை பிடித்து என்ன சொல்றாரு? பயப்படாதே. கையை ஏன் பிடிக்கிறாரு? நான் இருக்கிறேன் அப்படின்றாரு. என்ன சொல்றாரு? சொல்லுங்க. கல்யாணம் பண்ணி வைக்கும் போது ஒரு 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 பெண்ணை ஏன் பிடிச்சு மணவாளன் கையில கொடுக்குறாங்க? மணமகன் கையில, மாப்பிள்ளை கையில, பொண்ணுடைய கையை பிடிச்சு மாப்பிள்ளை கையில கொடுக்குறாங்களா கொடுக்கலையா? நான் சொல்றது கரெக்டா தப்பா? கிறிஸ்தவ கல்யாணத்துல யார் கையை பிடிச்சி யார்கிட்ட கொடுப்பாங்க? இதுவே டவுட்டா சொல்றீங்க பாரு நிறைய பேர். இப்போ அல்லேலூயா. என்னங்க சார் பாஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க யாரும் கையை கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, கிறிஸ்தவ கல்யாணத்திலாம் பெண்ணுடைய கையை, மணமகளுடைய கையை பிடிச்சு தான் யார் கையில் கொடுப்பாங்க? மாப்பிள்ளை கையில், மணமகன் கையில் கொடுப்பாங்க. ஏன் இப்படி கொடுக்குறாங்க? இத்தோட எங்கள் வீட்டை விட்டு ஒழிஞ்சு போ, எவ்வளோ நாளைக்கு எங்கள் வீட்டிலேயே இருப்பேன், அதுக்காக கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? அதுக்கு அர்த்தம் என்ன? நான் எனக்கு வந்த வெளிப்பாடை சொல்கிறேன். அந்த தகப்பன் வந்து கொடுக்கும்போது, இனிமேல் இவர் தான் உன்னுடைய பாதுகாவல். இதுவரைக்கும் நான் தகப்பனா இருந்தேன், நான் துணையா இருந்தேன், இனிமேல் இவர் உனக்கு துணையா இருப்பாரு, இவர் உனக்கு தகப்பனா இருப்பாரு, இவர் உனக்கு கணவரா இருப்பாரு. தகப்பனா இருப்பாருன்னா நீங்க உடனே நம்ம மென்டல் இருக்குது இல்ல, இது அப்படியே அது எப்படி கணவர் தகப்பன் ஆயிடுவாரு? ஆமா, சாராள் வந்து ஆபிரகாம ஆண்டவனேன்னு தான் கூப்பிட்டாங்களாம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதனால இனிமேல் தான் அவர் தான் துணை, அவர் தான் பாதுகாப்பு, அவர் தான் எல்லாம். முந்திலாம் பூ வாங்குறதுக்கு என்ன தான் கேட்ப, இனிமேல் நீ அவரை கேட்டுக்கோ. முந்திலாம் நீ வந்து எதுனா ஸ்நாக்ஸ் வாங்கினா என்ன தான் கேட்ப, இனிமேல் யாரை கேட்டுக்கோ? அவரை கேட்டுக்கோ. இதுதான் உனக்கு ஆதாரம்னு கையை பிடிச்சி கொடுக்குறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வீட்டை விட்டு ஒழிஞ்சா போதும் நான் கையை பிடிச்சி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அது மாதிரிதான் ஆண்டவரும் வந்து கையை பிடிச்சு சொல்றாரு, நீ பயப்படாதே. என்ன சொல்றாரு? அடுத்து என்ன சொல்றாரு?
அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாத. கையை பிடிச்சிட்டு இருக்காரு. நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் என் துணையை தாண்டித்தான் உன்னை தொட முடியும். அல்லேலூயா. கர்த்தரை தாண்டி யாராலையும் தொட முடியாது. இது சினிமா டைலாக் இல்ல. ரஜினி அவங்களாம் சொல்றாங்கல்ல, தொடரா பார்க்கலாம், ஏன் அது இல்லை, அதெல்லாம் தொட்டுடலாம், ஈஸியா போய் தொட்டு வந்துடலாம் நம்ம. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் நம்ம கூட இருந்தா நம்மளை எவனும் தொட முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஒரு கீறல் கூட விழாம பாதுகாக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது. எழுதி வச்சுங்க. அதான் தேவன் நேரடியாய் பேசுற வாக்குத்தத்தம். விசுவாச அறிக்கை கலந்த வாக்குத்தத்தம். சில வாக்குத்தத்தம் எப்படி இருக்கு? அது எப்படி? விசுவாச, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, விசுவாச அறிக்கை கலந்து இருக்கிற வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. கலந்து இருக்கிறன்னா புரியுதா உங்களுக்கு? ரேஷன் கடைக்கு போய் சக்கரை வாங்குறீங்க, ஒரு சின்ன பையில வாங்குவீங்க. அரிசி வாங்குவீங்க, அது எந்த பையில வாங்குவீங்க? பெரிய பையில வாங்குவீங்க. இப்போ அந்த பெரிய பையில கொஞ்சம் கேப் இருந்த உடனே இந்த சின்ன பையில இருக்கிற சக்கரை எதில் வைப்பீங்க? பெரிய பையில இருக்கிற அரிசி பையில வைப்பீங்க. அப்படியே தூக்குவீங்க. சின்ன பை அதை உள்ளவே ஸ்கிட் ஆகி அரிசியோட சக்கரை என்ன பண்ணும்? ஹலோ, இருக்கீங்களா? கலந்துரும். அல்லேலூயா. அப்ப எதுவும் கலந்துருச்சு, அரிசியும் சர்க்கரையும் கலந்துருச்சு. அது மாதிரிதான் விசுவாச அறிக்கையில அது எதுல கலந்துருச்சுன்னா வாக்குத்தத்தத்துக்குள்ள கலந்துருச்சு. அதனாலதான் அந்த வாக்குத்தத்தத்துக்கு என்ன பேருனா விசுவாச அறிக்கை கலந்த வாக்குத்தத்தம். வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதத்தின் 8 வசனம். வேகமா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. இது வாக்குத்தத்தம் தான். ஆனா என்ன வாக்குத்தத்தம்? விசுவாச அறிக்கையா இந்த வாக்குத்தத்தம் இருக்கு. கர்த்தர் எனக்காக யாவையும். இது கர்த்தர் சொல்றாரா நம்ம சொல்றோமா? நம்ம சொல்றோம். அதான் நான் முதலே சொன்னேன், வாக்குத்தத்தங்கள் பல வகை இருக்கிறது. விசுவாச அறிக்கை கலந்த வாக்குத்தத்தம் அதான் சொல்லுது அழகாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்புறம் அது தொடர்ந்து கண்டினியூ ஆகுது. கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. என்ன சொல்றாரு பாருங்க? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உம்முடைய கிருபை எப்போ உள்ளதா? இன்னைக்கு கூட்டம் முடிச்சுட்டு போற வரையும் உள்ளதா? நாளைக்கு உள்ளதா? சாகிற வரைக்கும் உள்ளது. ஆமென் சொல்லுங்க. என்றும் உள்ளது. நான் போயிட்டா கூட அந்த கிருபை வேற யார்கிட்ட இருக்கும், என்றும் உள்ளது. அப்போ வசனம் ரொம்ப அழகா போது பாருங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உமது கைகளின் கிரியையை நெகிழ விடாதிருப்பீராக. இதான் விசுவாச அறிக்கை கலந்த வாக்குத்தத்தம். இன்னொரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. அது கட்டளையான வாக்குத்தத்தம் அல்லது பிரமாணமான வாக்குத்தத்தம். சொல்லுங்க, கட்டளையான வாக்குத்தத்தம், அப்புறம் பிரமாணமான வாக்குத்தத்தம். இந்த வருஷம் நம்ம சர்ச்சுக்கு என்ன வாக்குத்தத்தம்? அந்த வசனம் எங்க இருக்குது? சிலர்லாம் சொல்லவே இல்லை, பக்கத்தில் சொல்லாங்களே, பார்க்கல, அப்படி திரும்பி பார்க்குறாங்க டக்குன்னு. அல்லேலூயா. அந்த வசனத்தை எடுத்து, இருப்பிடத்தை எடுத்து, அந்த வசனத்தை யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். என்னவா? உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில். அதுல என்ன இருக்குது? கட்டளை இருக்குது. என்ன கட்டளை? கொடுப்பேன். என்னது? கட்டளை இடுறார் கர்த்தர். என்ன சொல்றாரு? கொடுப்பேன் என்று. யாருக்கு கொடுப்பேன் சொன்னாரு? பிதாக்களுக்கு. பிதாக்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் வர எல்லாருமே அப்படியே பிதாக்கள் தான். கொடுப்பேன் என்று
உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசம். ஆணையிட்ட தேசம் எந்த தேசம்? கானான் தேசம். வெரி குட். அப்புறம் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் நிலத்தின் கனியிலும். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் தான் கட்டளையின் வாக்குத்தத்தம், பிரமாணத்தின் வாக்குத்தத்தம். அல்லேலூயா. நாலாவது ஒரு வாக்குத்தத்தம், வேகமா சொல்றேன். நாலாவது ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. அது எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்? தேவ மனிதர்கள் மூலமாக தீர்க்க தரிசனமாய் வருகிற வாக்குத்தத்தங்கள். சொல்லுங்க, தேவ மனிதர்கள் மூலமாக தீர்க்க தரிசனமாய். வாக்குத்தத்தம் எப்படிப்பட்ட தெரியுமா? அது தீர்க்க தரிசனம். வசனம் சொல்லுது, இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், அப்புறம் கிதியோன் கீழே உட்காரு, கேட்கிறவர்கள், அப்புறம் கை கொள்ளுகிறவர். கை கொள்றவங்க தான் அதன்படி நடக்கிறவங்க. 3 பாயிண்ட் ஆண்டவர் சொல்ற. நம்ம நிறைய பேர் சொல்றோம்ல, ஆமா எனக்கு படிக்க தெரியாத, அதனால தான் சொல்றாரு கேட்கிறவங்கன்றார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று சொல்றேன், வசனமே தெரியலனா கூட வசனத்தை பக்கத்தில் கொடுத்து எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. காதுல ஷார்ப்பா கேட்டாவே போதும், வசனம் உள்ள இறங்கும். ஆமென் சொல்லுங்க. வசனத்துக்கு ஒரு தன்மை இருக்கிறது. வசனத்தை யார் கேட்கிறார்களோ அவர்களை வசனம் உயிர்ப்பிக்கும். வசனத்தை யார் கேட்கிறார்களோ அது அவர்களை மாற்றும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப அதான் வசனம். தேவனிடத்திலிருந்து வருகிற தீர்க்க தரிசன வசனங்கள் தான் வாக்குத்தத்தம். யாக்கோபு கடைசி நாட்களில் தன் சந்ததிகளை, தன் பிள்ளைகளை, தன் கோத்திரங்களை ஆசீர்வதிக்கிறார். எங்க இருக்குது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தில் இது இருக்கு. சரி, அதுல ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு அதுல ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். 49ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தை துவங்கி வாசிங்க. யோசேப்பை குறிச்சு சொல்றார். யாக்கோபு யாரை குறிச்சு சொல்றாரு? யோசேப்பு எத்தனாவது ஆளு? 11. அப்புறம் 11. அப்புறம் அப்போ பெஞ்சமின் எத்தனை? 12. இந்த தீனாள்னு ஒரு பொண்ணு இருந்தாலும் அவளை எங்க தூக்கி போய் போடுறது? அல்லேலூயா. பிள்ளைங்க லிஸ்ட்ல கணக்குன்னா ஒருத்தரை விட்டுட்டா ரேஷன் கார்டு எழுதிடுவீங்களா? எழுதுவீங்க? அல்லேலூயா. யோசேப்பு எத்தனாவது ஆள்னு போய் கணக்கு போடணும். இதெல்லாம் தான் மூளைக்கு வேலை கொடுக்குறது. அதனால தான் வசனத்தை நம்ம வசனமா பார்க்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, வசனத்தை வசனமா பார்க்கணும். அல்லேலூயா. என்கிட்ட ஒரு பாப்பா கேட்டுச்சு அழகா, வசன் இன்னானை பெற்றான், அதுல என்னன்னா துண்டா வருது அப்படின்னு. துண்டா வரலமா? அது அப்படித்தான் வருது. இந்த துண்டை நீ படிக்கணும்னா நாலாகமத்துக்கு வந்த உடனே நான் கொஞ்சம் நேரம் போன்லயே அந்த பாப்பாவுக்கு சொன்ன உடனே தான் அந்த பாப்பாவுக்கு ஐயோ எனக்கு இப்பதானா புரிஞ்சது. அப்பதான் படிச்சாதான் புரியும். அல்லேலூயா. ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. யோசேப்பை குறிச்சு அவர் சொல்றாரு. யோசேப்பை குறிச்சு என்ன சொல்றாரு யாக்கோபு? கவனிங்க. யோசேப்பு என்னமா? கனிதரும் செடி. யோசேப்பு யாரு? கனிதரும் செடி. அவன் நீரூற்றண்டையில் உள்ள, பாருங்க சாதாரணமா சொல்லல, யோசேப்பு கனிதரும் செடி. யோசேப்பை குறிச்சு யாக்கோபின் வாக்குத்தத்தம் என்ன? தகப்பனுடைய வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தத்துல பலவிது. கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் இருக்குதுல்ல, தகப்பன் கிட்ட ஒரு வாக்குத்தத்தம் வாங்கணும் எல்லாரும். சிலர் சொல்றது, ஏங்க ஏன் இருக்கிறானோ தெரியல இந்த கிழவன், என்னைக்கு போவானோ தெரியல இந்த கிழவன், என்னைக்கு போவோம் தெரியல இந்த கேள்வி. அந்த கிழவனும் கழுவியும் இருக்கிறதுனால தாங்க நம்ம நல்லா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, இந்த கிழவன் இருக்கிறதுனால தான் அந்த சத்தம் கேட்குது அங்க. புரியுதா உங்களுக்கு? அதான். அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று சொல்றேன், பெற்றவர்கள் அருமை அவங்க இருக்கும்போது தெரியாதுங்க, போயிட்டாதான் தெரியும். என்ன கேட்டீங்கன்னா கதையா சொல்லுவேன். அல்லேலூயா. நான் ஜுரத்தில் படுக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மாவை நினைப்பேன். ரொம்ப ஃபீவராக இருக்குன்னா எங்கள் அம்மாவை நினைப்பேன். ஏன் அப்படின்னா எங்கள் அம்மா வெட்டி ரசம்னு ஒரு ரசம் வைப்பாங்க. அது மாதிரி ஒரு ரசம் இருக்குதான்னு தெரில. அவங்க சொல்லுவாங்க இந்த வெட்டி ரசம் அப்படின்னு ஒரு ரசம் வச்சு கொஞ்சம் சூடாக சாதம் செஞ்சு கொஞ்சம் போட்டு அதை சாப்பிட்டாலே ஃபீவர் உடனே போயிடும். அங்கங்கே போய் என்னென்னவோ செடியெல்லாம் பறிச்சுட்டு வந்து அதை வைப்பாங்க. அல்லேலூயா.
இன்னைக்கு அதை வச்சு தரதுக்கு ஆள் இல்லை. ஒருவேளை நீங்க கேட்கலாம், உங்க ஒய்ஃப் இருக்கிறாங்களே, எங்க ஒய்ஃப் மருந்தே தொடாது. அல்லேலூயா, ஆமென். தகப்பனுடைய வாக்கு தத்தம் நம்ம வாங்கணும். ஆமென். அவங்க இருக்கும் போது நம்ம தகப்பனுடைய வாக்கு தத்தம், தாயினுடைய வாக்கு தத்தம் என்ன பண்ணணும்? வாங்கணும். தகப்பன்களையும் தாய் கையிலையும் வாக்கு தத்தம் வாங்கணும். இவனுக்கு நடத்தும் போது ஒரு பாயிண்ட் சொன்னாப்பல்ல தெரியுமா? ரூபனுக்கு தகப்பன் என்ன சொன்னாரு? மேன்மை அடைய மாட்டேன். அது என்னது? வாக்கு தத்தமா? சாபம். வாக்கு தத்தம் இங்க சொல்றாரு பாருங்க. யோசேப்பு கனிதரும் செடி. எப்படிப்பட்ட கனிதரும் செடி? நீருற்றண்டையிலே கனிதரும் செடி. அப்புறம் அதன் கொடிகள் எப்படி படருமா? சுவரின் மேல் படரும். அடுத்து வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய புயங்கள் யாக்கோபின் வல்லவருடைய கலங்கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். யாருடைய தேவனால? சொல்லுங்க, யாருடைய தேவனால? பாருங்க, வசனத்தெல்லாம் கோட் பண்ணி பாருங்க. தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அல்லேலூயா. இது தேவ மனிதர்கள் மூலமாய் கர்த்தர் வார்த்தையை அருளி சொல்லுகிற தீர்க்க தரிசன வாக்குத்தத்தம். அல்லேலூயா. எப்படி நிறைய வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் தாயின் வாக்குத்தத்தம் இருக்குது, தகப்பனின் வாக்குத்தத்தம் இருக்கு. தெரியுமா தெரியாதா? தாயுடைய வாக்குத்தத்தம், அப்புறம் சத்தமா சொல்லுங்க, தகப்பனின் வாக்குத்தத்தம். இன்னொரு வாக்குத்தத்தம் சொல்லிட்டா, மேய்ப்பனின் வாக்குத்தத்தம். அல்லேலூயா. ஒரு மேய்ப்பன் சொல்லணும், இது நல்ல ஆடு, இது பதஷ்டமா போவாது, அங்க போய் அங்கங்க வாய் வைக்காது அப்படின்னு யார் சொல்லணும்? ஆட்டை குறிச்சு மேய்ப்பன் சொல்லணும். மேய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்திருக்கிறான். ஆடுகள் மேய்ப்பனின் சத்தத்தை செவி கொடுக்கும், அறிந்திருக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மேய்ப்பனின் வாக்குத்தத்தம் இருக்கு. ஒரு 14 வெரைட்டிஸ் இருக்கு வாக்குத்தத்தத்துல. அதை பேசினா அதே பேசிட்டே போயிடலாம். ஓகே, நான் இதோட முடிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர் எப்படிப்பட்டவர்? வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர் உண்மை உள்ளவர். எபிரேயர் 10:23 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன வாக்கு சொல்லுகிறார்? நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, ஆமென். அப்ப பிதாக்கள், நம்முடைய பிதாக்கள், நம்ம அன்னைக்கு ஒரு 3 காரியம் பார்த்தோம். ஆபிரகாம் வாழ்விலே ஒரு 3 காரியம், ஈசாக்கு வாழ்விலே ஒரு 3 காரியம், யாக்கோபின் வாழ்விலே ஒரு 3 காரியம். இன்னைக்கு நான் இந்த ஆபிரகாமை நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சார், டோட்டல் 7 பாயிண்ட். டோட்டல் 7 பாயிண்ட் இல்லையா? அதுல 3 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? என்னென்ன பார்த்தோம்? ஆபிரகாம் உத்தமனாய் நடந்து கொண்டான். ஆமென். இப்போ ரிவிஷன் பண்றோம். திரும்பி பாக்குறீங்களா? டைரி எடுத்து பாருங்க. பலிபீடத்தை கட்டுகிறவனாய் இருந்தான். அப்படின்னா தேவனோடு பேசுவதையும் தேவன் தன்னோடு பேசுவதையும் முக்கியப்படுத்துகிறவனாக இருந்தான். அல்லேலூயா. 3வது, தேவனை மாத்திரமே விசுவாசித்தான். தேவனை மாத்திரமே விசுவாசித்தான். அதுல நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப ஏன் மத்தது யாரை விசுவாசிக்க முடியும்? சிலர் மருந்தை விசுவாசிப்பாங்க, சிலர் மாத்திரையை விசுவாசிப்பாங்க, சிலர் பணத்தை விசுவாசிப்பாங்க, சிலர் பொருளை விசுவாசிப்பாங்க, சிலர் சொந்த பந்தங்களை விசுவாசிப்பாங்க. எங்க மாமா என்ன தூக்கி விட்டுருவாரு அப்படின்னா என்னது? மனுஷனை விசுவாசிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆமா, அவர் தான் போட்டு கீழே கவுப்பார் அப்புறமா கடைசியில. அல்லேலூயா. அதனால ஆபிரகாம் தேவனை மட்டும் விசுவாசித்தான். இந்த 3 பாயிண்டோட நான் நிறுத்திட்டேன். அப்போ ஆபிரகாம் வாழ்விலே தேவன் இந்த வாக்குத்தத்தங்களுக்கு உரியவராக செயல்படுகிறார். இந்த வாக்குத்தத்தங்களுக்கு உரியவரா ஆண்டவர் என்ன பண்றாரு? செயல்படுறார். ஆபிரகாம் ஆண்டவர் ஏறு வரிசையிலும் ஆசீர்வதித்தார், இறங்கு வரிசையிலும் ஆசீர்வதித்தார். எல்லாம் சொல்லுங்க, ஏறு வரிசையிலும் ஆசீர்வதித்தார்,
இறங்கு வரிசையிலும் ஆசீர்வதித்தார். 14 வயசுல இருந்து 34 வயசு வரைக்கும் ஏறு வரிசை. ஏறு வரிசைனா ஒரு அல்லேலூயா புரியலையா? 14 வயசுல இருந்து 34 வயது வரைக்கும். இயேசு கிறிஸ்து எப்ப செத்தாரு? நாங்க செத்தாருன்னு கேக்குறீங்கம்மா, செத்தாரு. ஆண்டவர் எப்ப மரிச்சாரு சிலுவையில? 33 அரைனா அது என்னது? 34 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1.5 வயசு அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன வயசு ஸ்டார்ட் ஆகுது? ஆமா, 2 வயசை நோக்கி போறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போனேன். அவங்க சொன்னாங்க 1.25 ஆள் சாப்பிடலாம் அப்படின்னா. 1.25 எப்படி சாப்பிடுறது அப்படின்னு நான் நினச்சிட்டேன். நான் அது கேட்கல. 1.25 ஆள் எப்படிமா சாப்பிட முடியும்னு நான் கேட்கவே இல்லை. இதுக்கெல்லாம் நம்ம விளங்கு கேட்டுக்கிட்டு இருந்தா தப்பா போயிருந்து நான் பாட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. இன்னும் நான் யோசித்து பார்க்குறேன். 1.25 ஆள் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு யோசித்து பார்க்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சாப்பிடாம போகணுன்றதுக்காக அவங்க அதை சொல்லிக்கிறாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியல? அல்லேலூயா. நல்லா கவனிக்கல சார். 14 வயசுல இருந்து 34 வயசு வரைக்கும் என்ன வரிசை? ஏறு வரிசை. 35 தொடங்கனாலே என்ன வரிசை தெரியுமா? இறங்கு வரிசை. என்ன வரிசை? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் வாசித்து பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் வாசிப்போம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாம் வயது சென்று என்ன ஆயிட்டாரு? முதிர்ந்தவன் ஆயிட்டாரு. 12ஆம் அதிகாரத்துல அழைப்பு. கல்தேயருடைய பட்டணமாகிய ஊர் என்கிற பட்டணம் தான் ஆபிரகாமுடைய சொந்த ஊர். ஆபிரகாமுக்கு என்ன ஊரு? ஊரு. சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாமுடைய ஊர் பேர் என்னது? ஊரு. அங்கிருந்து தான் ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு ஊர்ல ஒரு கதை. புரியுதா? அந்த எந்த ஊர்ல கதைன்னா அது ஊர்ல தான் கதை. அல்லேலூயா. ஆபிரகாம ஆண்டவர் எங்கிருந்து அழைச்சாருன்னா கல்தேயர் பட்டணம். அங்கிருந்து அழைக்கிறாரு. அல்லேலூயா. அங்கிருந்து தான் ஆண்டவர் நேரடியா ஆபிரகாம் அழைச்சா ஆபிரகாம் வரமாட்டாருன்னு தெரிந்த ஆண்டவர் ஆபிரகாமுடைய அப்பாவுக்கு தான் ஆமா அது மாதிரி ஒரு எண்ணத்தை கர்த்தர் கொடுத்து அவங்க அப்படியே புறப்பட்டு வந்து ஆரானிலே தங்கி விட்டார்கள். எங்க தங்கிட்டாங்க? ஆரான்ல தங்கிட்டாங்க. அங்க ஆரான்ல ஆபிரகாமுடைய அப்பா மரிக்கிறார். ஆபிரகாமுடைய அப்பா பேர் என்னது? தேராகு. என்னாகு? ஆமா, பொம்மை செஞ்சு அதை விற்பனை பண்ணி பொருள் ஈட்டி பிழைப்பது இவங்க குலத்தொழில். அப்படியே அங்க தங்கிட்டாங்க. இப்ப ஆபிரகாம் அங்கிருந்து ஆமீன் கால் பண்ணப்பட்டு கர்த்தர் அழைச்சி வரார், கூப்பிட்டு வரார். எங்க கூப்பிட்டு வராரு? கானானை நோக்கி கூப்பிட்டு வரார். 12ஆம் அதிகாரத்தில் அழைப்பு. 12ஆம் அதிகாரத்தில் அழைப்பு. ரொம்ப எனக்கு பைபிள்ல பிடிச்ச ஒரு அதிகாரம் 12ஆம் அதிகாரம். நான் பல முறை வாசித்து 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 பிரசங்கித்த ஒரு அதிகாரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 12ஆம் அதிகாரம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இப்போ அங்க தங்கிட்டாரா? இப்போ அது அப்படியே அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிக்குது. நீங்க மேல இருக்கிற வசனத்தை பாத்தீங்கன்னா அந்த 31ஆம் வசனம் 11:31 வாசித்தீங்கன்னா தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும், இந்த ஆரானுடைய குமாரன் தான் யாரு? லோத்து. ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அங்கே இருந்து விட்டார்கள். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? சோறு கண்ட இடம் சொர்க்கம். அல்லேலூயா. ஆமென். ஆமா. இப்ப இன்னைக்கு எத்தனை நாள் ஆயிடுச்சு வருஷம் பிறந்து? 13 நாள் ஆயிடுச்சு. அல்லேலூயா. எத்தனை நாள்? 11. சரி, கரெக்ட். 11 நாள் ஆயிடுச்சு. 11 நாள்ல எத்தனை நாள் பைபிள் ஓடிச்சு?
பைபிள் எங்க ஓடிச்சிங்க, நாங்க பைபிளை படிச்சோம் அப்படின்னா பரவாயில்ல. 11 நாளும் பைபிள் படிச்சிங்களா? ஓடிச்சா? ஓடலையா? இல்ல ஒரு நாள் ஸ்டக் ஆகி அங்க நிக்குது, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஸ்டக் ஆகி அப்படி நிக்கும் பாருங்க, அங்க ஸ்டக் ஆயிரும். அவ்வளவுதான். நல்லா பாசிங் பிரேயருக்கு போயினே இருக்கும், டக்குன்னு ஒரு நாள் என்ன பண்ணோம், நீங்க தான் சொல்லணும், நிக்கும். நல்ல சண்டே சர்வீஸ் எல்லாம் டைமுக்கு வரும், யாரு? அக்கா. அப்புறம் ஒரு நாள் டைமுக்கு வராது, அங்கதான் நிக்கும். டைமுக்கு வராம தள்ளி வருதுன்னா பிரேக் ஆகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இதெல்லாம் சொன்னா ஒரு சிலர்லாம் என்ன ஒரு மாதிரி தான் பார்ப்பீங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு சொல்லட்டா, எங்கே வீழ்கை வரும் தெரியுமா? எங்கே நாம் நிற்கிறோமோ அங்கே வீழ்கை வரும். அல்லேலூயா. எங்க நிக்கிறோமோ அங்க என்ன வரும்? நாளைக்கு படிச்சுக்கலாம் விடு, இன்னைக்கு ரொம்ப டயர்டாகுது. நான் டயர்டு 200 மூட்டை சிமெண்ட் இறக்கி வச்சுட்டு வந்துக்கிறேன், டயர்டு அவ்வளோ டயர்டாகுது, நாளைக்கு படிச்சுக்கலாம் விடு அப்படின்ட்டு ஒரு மனசுல நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, இன்னைக்கு படிக்காத 5 அதிகாரம், நாளைக்கு படிக்க வேண்டிய 5 அதிகாரம், மொத்தம் சேர்த்து 10 அதிகாரம் நாளைக்கு என்ன பண்ணுவேன்? படிப்பேன். அல்லேலூயா. நாளைக்கு கண்டிப்பா படிக்க மாட்டேன், அதோட சேர்ந்து 15 அதிகாரமா ஆயிடும். இப்ப மனசு என்ன சொன்ன, 15 அதிகாரத்தை 4 நாளைக்கு படிக்க போறோம் பாரு அப்படின்னு உடனே டிசம்பர் 31 வந்துடும். இப்படி வருதா எஃபெக்ட்? யாராருக்கெல்லாம் இந்த எஃபெக்ட் வருது? உண்மையா கை உயர்த்தி காட்டுங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர், பிரியா கூட கை உயர்த்தது. கை உயர்த்தின உங்களை ஏசப்பா கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். நான் ஏன் கை உயர்த்தி மாட்டிக்கணும்னு நினைக்கிறவங்களை ஆசீர்வதிக்கவே மாட்டார். ஒத்துக்கிட்டா ஆண்டவர்கிட்ட ஒண்ணு தெரியுமா, நான் சில நேரத்தில் இங்க வந்து முட்டி போடும்போது சொல்லுவேன், ஆண்டவர் ஐ ஆம் ஜீரோ, நான் ஒண்ணுமே இல்லை, ஒன்னும் இல்லாததான் உங்க முன்னாடி நிக்கிறேன் ஆண்டவரே. முந்தி மாதிரி பலிபீடத்துல ஒரு நெருப்பை பார்க்க முடியல, ஒரு அக்கினியை பார்க்க முடியல, ஒரு வல்லமையை பார்க்க முடியல. ஆமென். இந்த கேமரா வேற வச்சுட்டு இருக்கிறாங்களா, அதனால என்னை கட்டுப்படுத்தி தான் நான் நிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்படி நான் உண்மையை ஒத்துக்குவேன் ஆண்டவர்கிட்ட, நான் ஜீரோ, ஒன்னும் இல்லை அப்படி நம்ம ஒத்துக்கிறோம் பாத்தீங்களா, அப்பதான் ஜெயம் வரும். ஆமென். படிக்கல ஆண்டவரே. இப்ப வந்து உங்களை ஒருத்தர் கேக்குறாங்க, என்ன காலைல பைபிள் படிச்சியா அப்படின்னு கேக்குறாங்க, நீ என்ன சொல்லுவீங்க? நான் நினைச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் அப்படின்னு அப்படியே பச்சையா சொல்லுவோம் பொய்ய. ஆமென். இப்ப பாஸ்டே கேக்குறாருன்னு வச்சுங்க, இப்ப சிலருக்கெல்லாம் என்ன தெரியுதுன்னா, என் மனசுல இருக்கிறது அப்படியே பேசுறாரு. இது எல்லாரும் மனசுலயும் இருக்குதுங்க, உங்க மனசுல மட்டும் இல்ல, நானும் அந்த பாதையில் தான் கடந்து வந்திருக்கிறேன், அததான் பேசுகிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்ப திடீர்னு பாஸ்ட், ஏமா காலை ஜெபம் பண்ணியாமா, நான் நினைச்சு வர தெரியல, ஐயா பண்ணிட்டு தான் வந்தா ஐயா அப்படி என்ன ஜெபம் பண்ணுமான்னு கேட்டாருன்னா அங்க மாட்டிக்கோ. நம்ம படிச்சேமா பைபிள அப்படின்னா, நான் நினைச்சு வர தெரியல, படிச்சிட்டேன் அப்படின்னு. நாங்க இந்த திங்கக்கிழமையெல்லாம் ஜெபத்துல கூடி அங்க கிரவுண்ட்லாம் ஜெபம் பண்ணுவோம் பாருங்க. நம்ம நெகேம் பிரதர்ல, அவர் பயங்கரமா நாங்க ஆராய்ச்சின்னு இருக்கும்போது அவர் வசனங்களா அடிச்சுக்கிட்டே இருப்பார், கலசங்கள் இறங்குவதாக, இது இறங்குவதாக. நாங்க முன்னோடி சொல்லுவோம், இவர் இன்னைக்கு ஆதியாகமம் படிச்சுக்கிறாரு, என்னை உத்தர ஆண்டவர் அப்படின்பாரு. அப்பவே நான் கண்டுபிடிச்சிருவேன், யாக்கோபு தான் படிச்சிருக்காரு இவரு, யாக்கோபு நடந்து போன பிரயாணத்தை தான் படிச்சிருக்காரு. சில நேரத்தில் ஜபங்களுக்கு வரும்போது கூட அந்த வார்த்தைகள் என்ன தெரியும்னா, அந்த வசனங்கள் வெளிப்படும் போது இதை தான் அவங்க படிச்சிருப்பாங்க, இதை தான் மெடிடேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம். ஆமென். காலையில் எழும்பின உடனே நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பாட்டு சாயந்தரம் வரைக்கும் நீங்க பாடிட்டே இருப்பீங்க. யாருக்கெல்லாம் அந்த எஃபெக்ட் இருக்கு? சிலருக்கெல்லாம், எனக்கெல்லாம் அப்படி இல்லைன்னா அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆமென். காலையில் ஒரு வசனம் படித்து அந்த வசனத்தை நீங்கள் ஃப்ளோ பண்ணிட்டீங்க, சொல்லிட்டீங்கன்னா சாயந்தரம் இருட்டுற வரைக்கும், நைட்டு படுக்கிற வரைக்கும் அந்த வசனம் உங்களை ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஆமென். ஒரு ஸ்தோத்திர பலியை காலையில் போட்டுட்டீங்கன்னா நைட்டு வர வரைக்கும் அந்த ஸ்தோத்திர பலி போட்டுட்டே இருக்கும். ஆமெனே வரலையே? ஓகே. ஆபிரகாம் வாழ்வில இருக்கிற அந்த ஆமென் ஆசீர்வாதங்களுக்கு என்ன காரணம்? வேகமாய் சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். ஆண்டவர் ஆபிரகாமை முற்பிதாக்களின் முதல் பிதாவாக அழைத்தார். அல்லேலூயா. முற்பிதாக்கள்ல ஆபிரகாம் யாரு? முதல் பிதா. முன்னாடி அவர் பேர் என்னது அப்படின்னா ஆபிராம். சொல்லுங்க எல்லாரும்,
சத்தமா ஸ்டைலா சொல்லுங்க. ஆபிராம். ஆபிராம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உயர்வான தகப்பன். ஆபிராம்னா என்ன அர்த்தம்? உயர்வான தகப்பன். ஆண்டவர் பார்த்தாருனாப்பா, இது ராமனுக்குது, ராமே வானாம்பா, உன்னை நான் காம் ஆக்குறேன்னு சொன்னார். பக்கத்துல சொல்லுங்க, நீ ராம் இல்ல, நீ காம். அல்லேலூயா. வேங்கடமலை சர்ச்சுக்கு ஒரு அம்மா வந்தாங்க, இப்போ வேங்கடமலத்திலே இருக்கிறாங்க. அவங்க சர்ச்சுக்கு வந்தப்போ முதல்ல அது ஒரு சம்பவம் நடந்துச்சு. எல்லாரும் வாங்க சிஸ்டர்னோடனே அந்த அம்மா என்னடா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன போய் சிஸ்டர்னு கூப்பிட்றாங்க. அந்த அம்மா என்ன நினச்சிருச்சு, ஏதோ நர்ஸு மாதிரி கூப்பிட்றாங்க நினச்சிக்கின்னு, என்ன போய் சிஸ்டர்னு கூப்பிட்றாங்க அப்படின்னா, அப்படிதான் கூப்பிடுவாங்க இங்கே வந்தா எல்லாம் அப்படின்ட்டு. இப்போ அவங்க இருக்காங்க பி டீமில். ஓகே, தோத்திரம். கர்த்தர் ஆமென் நம்மோடு பேசுவாராக. ஆபிரகாம் முன்னாடி பேர் ஆபிராம், ராம். ஆபிராம். ஆண்டவர் பார்த்தாரு, பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனையை மாற்ற வேண்டும் என்பதற்காக, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக போகிறாய், அதனால உன் பேர் ஆபிராம் இல்ல ஆபிரகாம். உயர்வான தகப்பனை திரளான ஜாதிகளின் தகப்பனாய் கர்த்தர் மாற்றினார். ஆபிரகாம் என்றால் திரளான ஜாதிகளின் தகப்பன். நல்லா கைதட்டி கர்த்தர் தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அவன் இஸ்ரவேலருக்கு இஸ்மவேலருக்கு மட்டும் தகப்பன் அல்ல, யூதருக்கு மட்டும் தகப்பன் அல்ல, பாலஸ்தீனியருக்கு மட்டும் தகப்பன் அல்ல. ஆண்டவர் புறஜாதிகளாய் இருக்கிற நமக்கும் ஆபிரகாமை தகப்பனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆபிரகாம் வாழ்விலே கர்த்தர் வைத்த ஒரு 8 ஆசீர்வாதங்களை வேகமா சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த 4 காரியத்தை சொல்றேன். கவனிங்க, நீங்க வேகம்னா எழுதிங்க. நான் இப்ப சொல்ல போறதெல்லாம் 12ஆம் அதிகாரத்துல தான் இருக்கு. 12ஆம் அதிகாரத்துல இருக்கு, திறந்து வச்சுங்க. அவனுக்கு தந்த முதல் வாக்குத்தத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆபிரகாமுக்கு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அல்லேலூயா. உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். சொல்லுங்க, பெரிய ஜாதி ஆக்குவேன். ஜாதினா நம்ம பார்க்கறது அது இல்ல. ஜாதி என்பது திரளான கூட்டங்களுக்கு அவன் தகப்பன். உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். 12:2. ரெண்டாவது வாசிக்க வேண்டாம். இரண்டாவது வாக்குத்தத்த ஆசீர்வாதம், பேரை பெருமைப்படுத்துவேன். ஐ வில் ப்ரொடெக்ட் யுவர் நேம். பேரை பெருமைப்படுத்துவேன். ஆண்டவர் நமக்குள்ள வந்துட்டாலே நம்ம பேர் பிரபலமாயிரும், பெருமைக்குள்ள வந்துடும். ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது ஆசீர்வாதம் 12:12, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். you will be a blessing. you will be a blessing. நாலாவது, ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். எல்லாம் என்ன பாருங்க, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கிறவங்கள சொல்லுங்க. நீங்க காலையில் எழுந்து இயேசுவின் நாமத்தில் என்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க. கை எடுத்துருங்க. இப்ப நீங்க யாரை ஆசீர்வதிச்சீங்க? பலிக்குமா பலிக்காதா? அவர் தானே சொல்லிட்டார், நீ யார் ஆசீர்வதிக்கிறாயோ அவங்கள. அப்ப நீங்களே உங்களை ஆசீர்வதித்துக் கொள்ளலாம். புரிஞ்சா சரி, புரியலனா சரி, நீங்களே உங்களை என்ன பண்ணிக்கலாம். என் உறுப்புகளை நான் ஆசீர்வதிக்கிறேன், என் பார்வையை நான் ஆசீர்வதிக்கிறேன், என் தொண்டையை நான் ஆசீர்வதிக்கிறேன், என் உள் உறுப்புகள் சுகமாய் இருக்கும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். இது ஒரு கன்ஃபஸ், பிளெஸிங் கன்ஃபஸ், பிளெஸிங் கன்ஃபஸ். ஆமென் சொல்லுங்க. எனக்கு கர்த்தர் நல்ல பார்வையை கொடுத்திருக்கிறார், பார்வையை நான் ஆசீர்வதிக்கிறேன். இப்படி பிளஸ் பண்ணி பாருங்க. நீங்க யாரை ஆசீர்வதிக்கிறீங்களோ, யாரை ஆசீர்வதிச்சாலும் அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. காயே காய்க்காத மரத்து மேல கையை வச்சு இந்த மரத்தை நான் ஆசீர்வதிக்கிறீங்கன்னா அடுத்த முறை அந்த மரம் காய்க்கும். சாதாரணமா சொல்றேன், நீங்க ஒன்னா டெஸ்ட் பண்ணி பாருங்க. பாஸ்ட் அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு பப்ளி மரம் கதை. அந்த பப்ளி மரம் வெட்டி போட்டுக்கலாம் நாங்களாம். பாஸ்ட் இந்த மண்ணெல்லாம் சேர்த்து வச்சு அது மேலே ப்ளஷ் பண்ணி ஆசீர்வதிச்சாராம். நீங்கள் என்ன பாஸ்ட்டை கேளுங்க, அவங்க வச்சுருக்குதான் நான் சொல்கிறேன். அவங்க மாமியார் வீட்டில்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தா பயங்கரமாக பப்பாளி காய் நிறைய காய்ச்சுதான் அதில். அல்லேலூயா. நம்ம கைப்பட்டா மண்ணு கூட பொண்ணு ஆகும். பக்கத்தில் சொல்லுங்க, நம்ம கைப்பட்டா மண்ணு கூட பொண்ணு ஆகுன்ட்டு போய் மண் எடுத்துன்னு வந்து பொங்கலுக்கு வாசலில் போட்டுன்னு உட்காந்துருக்கூடாது. அது இல்லை நான் சொல்றது. நம்ம எதை செஞ்சாலும் அது என்ன ஆயிரும், துலங்கிரும், வாச்சிரும். ஆமென். அப்போ அதான் சொல்றாரு, ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். இப்பதான் பயங்கரமா இருக்கு. 5வது, சபிக்கிறவர்களை சபிப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென்.
நம்ம அதெல்லாம் என்ன பண்றதில்ல, பார்த்துட்டா நம்ம ஏன் அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணோம். முந்திலாம் சொல்லுவாங்களாம் சாராய கடைக்கெல்லாம் ஏன் ஜெபம் பண்ணோம், அதெல்லாம் சும்மா அவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு ஏன் ஜெபம் பண்ணோம், இதுக்கு ஏன் ஜெபம் பண்ணோம். சாராய கடையை போய் பார்த்து போகும்போது வழியில் பார்க்குறீங்களா, இயேசுவின் நாமத்தில் இதை சபிக்கிறேன், இது ஓடவே கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், கவர்மெண்ட் பார்ப்போம், மேலே கோட்டில் அப்போ அவ்வளோவா கடை ஓடுறதுல பார்த்து க்ளோஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லுவான். புரியுதா? சபிக்கிறவர்களை சபிப்பேன். 6வது, வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். 7, தேசத்தை சுதந்தரிக்கிற ஆசீர்வாதம். 12:7 இருக்கு. ஆமா, 12:7 இருக்கு. 12:3 முதல்ல சொன்னது, அதுக்கு முன்னாடி 12:3. 12:3 முதல்ல 3 வசனம் 12:2, அடுத்த 3 வசனம் 12:3, அடுத்தது தேசத்தை சுதந்தரிக்கும் ஆசீர்வாதம் 7. 8வது ஆசீர்வாதம் ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. எப்பவுமே தேவன் வாக்குத்தத்தங்களை நிபந்தனைக்குள் வச்சிருக்காரு. ஆமென். சத்தமா சொல்லுங்க. எதுக்குள்ள வச்சிருக்காரு? எதுக்குள்ள வச்சிருக்காரு? நிபந்தனைக்குள்ள வச்சிருக்காரு. நம்மால் ஒருத்தர் அப்போ அந்த பழைய நோக்கிய போன் வந்து தெரியுமா உங்களுக்கு, அந்த வெள்ளை கலர்ல ஒரு நோக்கிய போன் இருக்கும், நோக்கிய ஃபோன். அதை வாங்கி வச்சிட்டார், வாங்கி கடையிலேருந்து வாங்கிட்டார். 1 வாரமாக பேக்கெட்டில் போட்டு வச்சுட்டு இருக்கார். அவர் சொல்கிறாரு, 1 வாரமாக ஃபோன் வச்சுருக்கிறேன், ஒருத்தன் கூட எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேறான் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. நான் கேட்டேன், உன் நம்பர் என்ன அப்படின்னு. என்னது அப்படின்னாரு. யோ, ஃபோன் வாங்கினில்ல, உன்னை தொடர்பு கொள்றதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க யார், அதெல்லாம் ஒன்றும் சொல்லியா? ஃபோன் கேட்டேன், எல்லாம் உள்ளே போட்டு கொடுத்துட்டா, நீ எடுத்துன்னு போன்ட்டா, நான் வந்துட்டேன் அப்படின்னு. அவர் ஃபோனை வாங்கி அப்புறம் என்னுடைய நம்பருக்கு நான் டயல் பண்ணேன். டயல் பண்ணோடனே கால் அடிக்குது, காதில் வச்சு கேட்டு பாருங்கன்னு சொன்னேன். அப்படின்னு சொன்னார். பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. அப்பா சொன்ன உடனே அது கொடுக்கணுமாப்பா அப்படின்னு. அடுத்தது என்ன பண்ணிட்டார், பார்க்குறவனுக்கெல்லாம் எழுதி எழுதி நம்பரை கொடுத்துட்டார். பார்க்குறவனுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, எழுதி எழுதி நம்பரை கொடுத்துட்டார். அடிக்கடி பார்க்குறவனுக்கெல்லாம் நம்பரை கொடுத்து விட்டுட்டார். பலமுறை பாஸ்டருக்கு எனக்கும் போட்டு ஏழ்மலை அப்படின்னுவார். யோ, ஏழ்மலை இல்லையா, நான் எட்வினியான்னு. பாஸ்டருக்கும் அதே பிரச்சனை தான். பாஸ்டருக்கு ஃபோனை போட்டு பாஸ்டர்கிட்டே அதே சொல்லுனா ஏழ்மலை அப்படின்னு. அவர் கூட வேலை செஞ்சுருந்தவங்க ஒருத்தர் ஏழுமலை. அதனால அவருக்கு தெரிஞ்ச நம்பர்லாம் இதுதான் தெரியுது, ஏழுமலையே தெரியுது. அதனால அதுக்கப்புறமும் அவருக்கு சில இதெல்லாம் சொல்லி கொடுத்து இப்போ அவர் ஃபோன் நல்லா வச்சுருக்காரு, யூஸ் பண்ணுறாரு. இதில் என்ன நடந்துச்சு, புதுசாக வாங்கின உடனே 1 மாதம் ஃபோன் போயிடுச்சு. ஃபோன் அப்படியே நாள் கடந்த உடனே ரீசார்ஜ் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கார்டில் 30 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்குலாம் அதை சுரண்டிட்டு, லாட்ரி சீட்டு சுரண்டுற மாதிரி சுரண்டிட்டு அந்த நம்பரை என்ன பண்ணோம், ஆட் பண்ணி ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தா தான் அது சென்ட் ஆகி அது நமக்கு எவ்வளோ ரீசார்ஜோடைய 30 ரூபாய்க்கு பண்ணால் 27 ரூபாய் நோ காட்டும். அது வந்து நிற்கும். அந்த 27 ரூபாய்க்கு பேசணும். அப்போ தான் அது ஒரு 30 காசில் போகும். 2 காலணும். எங்கள் அம்மா அப்போல்லாம் 30 ரூபாய்க்கு போட்டால் கூட எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி ஹலோ அப்படின்வாங்க எங்கள் தங்கச்சிக்கிட்ட. என்ன பேசவோ இல்லை, அதுக்குள்ள நின்று போச்சு இன்னும் அப்படின்னு. என்ன மொத்தம் 50-60 கால் பேசியிருப்பாங்க. 27 ரூபாய் என்ன ஆயிருக்கும். ஆமாம், எங்கள் வீட்டில் அப்படி ஒரு பிரச்சனையே வந்தது கூட. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இது மாதிரி இவர் 1 மாதம் முடிஞ்ச உடனே யாரும் ஃபோனும் வரல, ஃபோனும் இவருக்கு போட முடியல. இவர் யாருக்கோ போட்டுக்கிறார், அதே ஏழுமலைக்கு தான் போட்டுக்கிறார். ஃபோனை போட்டு அந்த அந்த வாய்ஸ் ரெக்கார்டு வரல, ஒரு லேடி சத்தம், அதை அவங்க அம்மா இருமை கொஞ்ச நேரம் இருமை, நான் சொல்லி பேசிட்டு முடிச்சிடுறேன் அப்படின்னு கூட சொல்லி பார்த்துட்டாரு. பேசவே இல்லை. அம்மா எனக்கிட்ட வந்தார், என்கிட்ட எதுவும் வந்தாலும் என்கிட்ட வந்து பேசுவார், ஓப்பனாக சொல்லுவார். அப்போ வந்து என்கிட்ட வந்து சொன்னார், இந்த ஃபோன் என்னன்னு தெரியல, யாரோ ஒரு பொம்பளை பேசினே இருக்குது அப்பப்போ குரு, நீ எந்த பொம்பளைக்கெல்லாம் நம்பர் கொடுத்துருப்பா, அதுவும் பேசாம் அப்படின்னு சொன்னேன் நான். அப்போ அப்படி இல்லைப்பா, போட்டாலே அந்த பொம்பளை வந்து இது இவனுக்கு துட்டு இல்லைன்னு சொல்லுதுப்பா அப்படின்னு. சரி காட்டுங்க அப்படின்ட்டு வாங்கி பார்த்து அப்போதான் சொன்னேன், உங்கள் ரீசார்ஜும் முடிஞ்சிட்டு அப்படின்னா அப்படின்னாரு. நீங்கள் ஃபோன் வாங்கும் போது எவ்வளோ காசு போட்டிங்களோ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ புதுசாக காசு போட்டாதான் உங்களால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அப்போதான் அவருக்கு புரிஞ்சுது, இப்படி ஒரு காரியம் இதில்
இருக்குது. அவருக்கு தெரியவே தெரியாது. அவர் என்ன பண்ணிட்டாங்க, யாக்கோபும் பென்னியும் சேர்ந்துக்கிட்டு அந்த காடை வாங்கி அதை வந்து நம்பர் போட கற்றுக் கொடுக்காம அந்த காடை தேய்ச்சிட்டு, அப்போ இந்த கவர் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கவரை பிரித்து இது உள்ளவே வச்சிரு, ராத்திரி எல்லாம் வச்சுட்டின்னா அது என்ன ஆகிடும், ரீசார்ஜ் ஆகிடும்னு சொல்லிட்டானுங்க. ஆமாம், இவனு 2 பேரும் பண்ண வேலை அது. அவர் நைட்டெல்லாம் அந்த காடை உள்ளவே வச்சுட்டு எடுத்து பார்த்து காலையில் 5 மணிக்கு எடுத்து பார்த்துருக்காரு, ரீசார்ஜ் ஆகலை. மறுபடியும் 8 மணிக்கு இங்கே வந்தார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அவருக்கு புரியல. அப்ப நான் சொன்னேன், இதுதான் நிபந்தனை. இதுதான் என்னது? நிபந்தனை. ஆமென் சொல்லுங்க. தேவன் எந்த வாக்கு தத்தத்தையும் நிபந்தனைக்குள் தான் வச்சிருக்காரு. இதை செய்தால் இதை தருவேன், இப்படி நடந்தால் இப்படி வைப்பேன், இப்படி வாழ்ந்தால் அப்படி இருப்பார். அதுதான் நிபந்தனை. ஆமென் சொல்லுங்க. வாக்கு தத்தம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நல்லா கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த 3 பாயிண்ட்ஸ் பேசணும் இல்லையா, அதனுடைய தொடர்ச்சியை பேசுகிறேன், கவனியுங்கள். ஆபிரகாமை ஆண்டவர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்ற அந்த வாக்குத்தத்தத்திற்கு உரியவராய் ஆபிரகாமை அதுக்குள்ள ஆண்டவர் வைக்க காரணம் என்ன? பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் என்ற அந்த வார்த்தைக்கு ஆபிரகாம் அதன் உள்ளே இருக்கிறார். ஏன் ஆபிரகாம் இருக்கிறார்? தேவனுடைய பிரமாணங்களுக்கும் தேவனுடைய கட்டளைகளுக்கும் ஆபிரகாம் உட்பட்ட மனிதனாயிருந்தான். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்ப ஒரு தேவ பிள்ளை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகணும்னா ஆபிரகாம் வாழ்விலே 4வது 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் துவங்கி, சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அல்லேலூயா. பெரிய பிரச்சனை, யுத்தம். எல்லா ராஜாவும் சேர்ந்து சோதோம் மேல போர் தொடுக்கிறாங்க. சினேயரின் ராஜாவை அம்ராபு அவங்க கூட சேர்ந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து போர் தொடுக்கிறாங்க. சோதோமுடைய ராஜா மேல போர் தொடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க போர் தொடுக்கிறது மாத்திரம் இல்லாம அங்க இருக்கிற லோத்தையும் கொண்டு போயிடுறாங்க. யார கொண்டு போயிடுறாங்க? ஒருத்தன் அறிவிக்கிற ஒருவன் வந்து அதை என்ன பண்றான் அப்படின்னா, யார்கிட்ட சொல்றான் அப்படின்னா ஆபிரகாம் கிட்ட சொல்றான். இப்ப ஆபிரகாம் போய் அவங்கள மீட்டெடுத்து திருப்பி கொண்டு வராரு. கொண்டு வரும்போது நடக்கிற கான்வர்சேஷன் தான் இது. சோதோமின் ராஜா சொல்றான், என்ன சொல்றான்? ராஜா ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றான்? ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்லாம் நீரு எடுத்துக்கொள்ள. அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, எனக்கு ஜனமும் வேணாம் பொருளும் வேணாம், என்ன ஐஸ்வர்யவன் ஆக்கினேன்னு இந்த உலகத்துல எவனும் சொல்லக்கூடாது. என்னை ஐஸ்வர்யவன் ஆக்குகிறவர் என் கர்த்தர் மட்டுமே. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் உயர்த்தப்படுவதற்கும், நான் மேன்மை அடைவதற்கும், நான் ஆமென் மகிமை அடைவதற்கும், நான் பெரிய ஆசீர்வாதங்களுக்கு உரியவனாய் இருப்பதற்கும் என் தேவனை மட்டுமே சார்ந்திருப்பேன். அல்லேலூயா. எதை மட்டும் சார்ந்திருப்பேன்? பொருள்லாம் எடுத்துக்கோ. அதான் சொல்றாரு, நான் பொருள் எடுத்துட்டு போயிட்டா சோதோமின் ராஜாவாகி நீ என்ன சொல்லுவ? ஆபிரகாம் இந்த ஆசீர்வாதங்களுக்கு எல்லாம் உரியவரா எப்படி மாறினாரு? நான் பொருள் கொடுத்தையா அப்படின்னு சொல்லுவேன். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அதனாலதான் அவர் சொல்றார், தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன், எந்த பொருளையும் எந்த கையுட்டையும் நான் வாங்குவது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனை மட்டுமே நான் சார்ந்திருக்கிறேன். என்னை உயர்த்த அவர் மட்டும் போதுமானவர், என்னை ஆசீர்வதிக்க அவர் மட்டுமே போதுமானவர், என்னை மகிமைப்படுத்த அவர் மட்டுமே போதுமானவர், என்னை மேன்மையாய் வைக்க அவர் மட்டுமே போதுமானவர். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தான், அவரை மட்டும் தான் சார்ந்திருந்தார்.
அவர் மட்டும்தான் சார்ந்தார். பெரிய ராஜா சொல்றான் எடுத்துக்க பொருள்லாம். ராஜாவுக்கு எவ்வளவு பொருள் இருந்திருக்கும், அதெல்லாம் அல்லல் தட்டி விட்டார் ஆபிரகாம். ஏன்? நாளைக்கு நீ சொல்லக்கூடாது, நாளைக்கு நீ சொல்லக்கூடாது. ஊழியத்தில் நான் நிற்கிறேன், இனி திரும்பி பார்க்குறேன், எல்லாத்தையும் எட்வின் பிரதருக்கு நாங்கள் தான் செஞ்சோன்னு யாருமே சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரை கொண்டு செய்வார் ஆண்டவர். அவ்வளோதான். செய்வாங்க, இருப்பாங்க, போயிடுவாங்க, அவ்வளோதான். இதான் ஊழியங்கள். பாஸ்டர் பார்த்து யாரா சொல்ல முடியுமா? உங்களை நாங்கள் தான் ஆசீர்வாதமாகணும்னு நம்ம சொல்ல முடியுமா? ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய பேர் சொல்றது அப்போ ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஒன்னா நிலவரங்கள் இப்படி பார்க்கலாம். ஏங்க, ஒரு ஊழியம் உடனே வளர்ந்துருச்சு, ஒரு குடும்பம் உடனே ஆசீர்வதிக்கப்பட்டுச்சுன்னா அது ஆசீர்வாதம் அல்ல. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வளர்றோம் பாத்தீங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு பாத்தீங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம மேல ஏறி வரோம் பாத்தீங்களா? அதுதாங்க ஆசீர்வாதம். ஆமென். லாட்டரி வாங்கி சொர்ணிட்டு நாளைக்கே லட்சாதிபதி ஆவறது இல்ல ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எனக்கு முதலா வந்த காணிக்கை கவர் என்கிட்ட இன்னும் வச்சிருக்கேன் நான் ஃபைலில். முதல் காணிக்கை எவ்வளோ தெரியுமா? 15 ரூபாய். யாரோ சொல்கிறாங்க அது. ஆமாம், ஜெபப்பள்ளியில் கேட்டிருப்பாங்க, அதனால சொல்லும். 15 ரூபா. எவ்வளோ? 15 ரூபா. 15 ரூபா முதல் காணிக்கை. அல்லேலூயா. ஆமென். அந்த காணிக்கை கவர் அப்படியே வச்சிருக்கேன் நான். அந்த ஆண்டு விழா மலர் போடும்போது அதில் போடலாம் அப்படின்றதுக்காக அதை அப்படியே பாதுகாத்து வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு நான் திரும்பி பார்க்குறேன். எங்கள் சித்தி சொன்னாங்க, அவனுக்குன்னா ஒரு பிரசங்கம் பண்ணான்னா அவனுக்கு 50,000 தட்டுருவாங்க அப்படின்னாங்க. இல்லை, எந்த சித்தின்னு சொல்லலை, அது வரைக்கும் தோத்துறோம். ஆமென். அவங்க சொன்னாங்க, அவனுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணா 50,000 அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு நாள் வந்துச்சு. ஒரே பிரசங்கம் பண்ண உடனே எனக்கு ஒரு 50,000 கொடுத்தாங்க செக்கு. நீங்களாம் அப்படியே பார்க்கறதுன்னா அது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த ஆசீர்வாதங்கள்லாம் எப்படி வருது? தேவன் தான் நமக்கு தராரு, மனுஷர் நமக்கு தரலங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க, புரிஞ்சுங்க. நீங்களே போய் பாஸ்டர் கிட்ட ஒரு 100 ரூபா கொடுக்கணும்னு கொடுக்குறீங்களே, அது நீங்க கொடுக்கறது இல்ல, உங்க மனதிலே கர்த்தர் கொடுக்கும்படி வைக்கிறார். தேவனை மட்டும் சார்ந்திருந்தான் ஆபிரகாம். கர்த்தரை மட்டும் சார்ந்திருந்தோம். இது கட்டுறோம், இதுக்காக போய் யார் வீட்டு வாசலில் நின்னது கிடையாது, எந்த தலைவரையும் பார்த்தது கிடையாது, எந்த வார்டு நம்பரையும் பார்த்தது கிடையாது. சத்தமாக தான் சொல்றேன், எங்க தெருவில் தான் வார்டு நம்பர் இருக்கிறாரு, எங்க தெருவில் தான் கவுன்சிலரும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட கூட துட்டும் வாங்கலை, துண்டும் வாங்கலை. ஆமென். சத்தம் வராது இதுக்கெல்லாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு தான் நமக்கு தனி பேரே உருவாகுது. ஆமென் சொல்லுங்க. மற்றவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணமா நம்ம இருந்துடக்கூடாது. என்ன ஆசீர்வதிக்கிறது கர்த்தர் மட்டும்தான். என்ன அவர் தான் ஆசீர்வதிக்கணும், வேற எதுவும் என்ன ஆசீர்வதிக்க கூடாது. சிக்கா ஒரு பிரதர் திருவண்ணாமலையில் ரொம்ப சிக்காயி கேன்சர் அரிப்பு ஏற்பட்டு இந்த எலும்பெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாரு. ஆமாம், மோசஸ் செல்வகுமார்னு ஒரு அண்ணன் திருவண்ணாமலையில் இருக்காரு. எனக்கு நான் அவர் டேட் கேட்குறேன் அடிக்கடி. அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிற பர்சன், அதனால் வரதில்லை. வெளிநாட்டு ஊழியங்கள் நிறைய போயிடுறாரு. அவரு ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அப்போ அவங்க சொந்தக்காரங்களாம் போய் சொன்னாங்களாம், ஒரு 10,000 ரூபா கொடு, உன் பேரில் நாங்கள் அர்ச்சனை பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? அர்ச்சனை பண்ணுறோம். உன் பேரில் நாங்கள் என்ன பண்ணுறோம்? அர்ச்சனை பண்ணுறோம், நீ வர வேணாம் அங்கே. நாங்கள் அவர் சொன்னாராம், நான் செத்தாலும் சாவனே தவிர 10,000 ரூபாய் நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். இப்படியே இருந்து நோய் அரிச்சு நான் செத்து போனா கூட என் ஆண்டவருக்கு ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. சொன்ன அன்னைக்கு இயேசு இரவுல இறங்கி வந்தார், அன்றைக்கே அவரை சுகமாக்கினார். இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். என் ஆசீர்வதிக்கிறது கர்த்தர் மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஜீவா கிட்ட அந்த டாக்டர் கேட்பாங்களாம், எல்லா பாஸ்டரும் எங்கே வராங்க, உங்கள் சர்ச்சு பாஸ்டருங்க மட்டும்தான் என்கிட்ட வரமாட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அல்லேலூயா. அப்போ நம்ம ஜீவா சொல்லுவாங்களாம், எங்கள் பாஸ்டருங்களாம் அப்படி வரமாட்டாங்க, எங்கள் பாஸ்டருங்களாம் எதுவாக இருந்தாலும் ஜெபம் பண்ணி வாங்கிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா.
அது சாட்சியா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. நம்மளை ஆசீர்வதிக்கிறது யார் மட்டும்தான்? கர்த்தர் மட்டும்தான். அவரை மட்டும்தான் சார்ந்து இருக்கணும். ஆசீர்வாதத்துக்கு உலகத்துல எத்தனையோ வழி இருக்குது, அதெல்லாம் நம்ம போய் சார்ந்து கொள்ள கூடாது. கலர் கலர் மோதிரம் போட்டா ஆசீர்வாதம் வருதுன்னு கலர் கலர் மோதிரம் போடுறதுக்கு போறோம். தெரியுமா உங்களுக்கு? ஒரு தம்பி பாஸ்டரா வந்துட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், நான் கூட கை நீட்டினா எல்லாம் விழணும் அப்படின்னு நினச்சிட்டு, ஆமாம் நீ அபிஷேகத்தில் இருந்து நல்லா ஜெபம் பண்ணி அர்ப்பணிச்சு நின்னா நீ கை நீட்டினா எத்தனை பேர் வேணாலும் என்ன பண்ணுவாங்க? விழுவாங்க. அல்லேலூயா. கும்மிடி பூண்டியில் ஒரு அம்மா என் கையை இப்படியும் 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 திரும்பி பார்த்து சந்துலாம் பார்த்தது. ஆமாம், மை எதுனா இருக்குதான்லாம் பார்த்தது, முகந்துலாம் பார்த்தது. நான் கேட்டேன், என்னம்மான்னு கேட்டேன். நான் இல்லை நீ இப்படி வச்ச உடனே தொபுக்குன்னு விழுந்துடுறாங்களே, அது எதுனா தடவின்னு வந்துக்கிறியான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. அல்லேலூயா. சாதாரண கைதான். ஆமென். அந்த தம்பிக்கு என்ன வந்துருச்சு? என்ன வந்துருச்சு? நம்ம கை நீட்டினாலும் யாருன்னா என்ன பண்ணிடணும்? விழணும் அப்படின்னு சொல்லி எங்கேயோ போய் வெளியூருக்கு போய் மந்திரிச்சு ஒரு மோதிரத்தை என்ன பண்ணிட்டான்? போட்டுட்டு வந்துட்டான். ஆமா, கொஞ்ச நாள்ல பயங்கர பிரபல்யம் ஆயிட்டான். அவன் பேரு ஏதோ ஒரு பேரு, அது நான் சொல்ல வரல. அப்ப என்ன பண்ண, மீட்டிங்ல அங்க பல இடத்துல கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை பயங்கர ஒரே பிஸி ஷெட்யூல் ஆயிட்டான். அப்படி மீட்டிங்ல வருவான், ஃபயர் அப்படின்னு தப்பு பட்டு ஜனங்க விழுந்துடும். மேட்ரினெல்லாம் எல்லாம் மந்திரம். ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது ஃபயர்னும் போது யாரும் விழல, இவனே சுத்தி தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். அல்லேலூயா. ஆமென். அங்க இருக்கிற விசுவாசிகள்லாம் அவனை பிடிச்சி தூக்கிட்டு வந்து செக்கினா சர்ச்சில் வச்சு கையும் கட்டி காலம் கட்டி பேய் ஆட நாங்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணோம். இருக்கீங்களா? இருக்கீங்களா? அல்லேலூயா. நம்ம மேல அபிஷேகம் இருந்துச்சுன்னா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பா. என் ஆசீர்வாதத்தை தேடி போத்தவல, நன்மையை தேடி போத்தவல, லாட்டரி சீட்டை தேடி போவாத, இங்க வருது அங்க வருதுன்னு தேடி என்ன பண்ணாத, போவாத. தேவனை சார்ந்திரு. இரண்டாவது, ஐந்தாவது காரியம் சொல்றேன். ஆபிரகாம் 14ஆம் அதிகாரம் 13 16 வரைக்கும் வாசிப்போம். 13 14 13 16 வரைக்கும். தப்பி ஓடின ஒருவன், யுத்தம் நடக்குது, தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாம் இடத்துல வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோடே உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியருடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குக்கு இடப்புறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்ரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அல்லேலூயா. யார் இந்த லோத்து? யார் இந்த லோத்து? 13ஆம் அதிகாரத்திலே பிரிந்து போகிறான். ஆபிரகாமை விட்டு 13ஆம் அதிகாரத்திலே பிரிந்து போன லோத்து உறவை வேண்டாம் என்று வெட்டி கொண்டு போகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒண்ணு நம்ம ஜெபிக்கணும். சொல்லுங்க, ஒண்ணு நம்ம சத்தமா சொல்லுங்க, ஒண்ணு நம்ம ஜெபிக்கணும். இல்லைன்னா ஜெபிக்கிறவங்க கூட சேர்ந்துக்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, ஒண்ணு நம்ம ஜெபிக்கணும், இல்லைன்னா ஜெபிக்கிறவங்க கூட சேர்ந்துக்கணும். திருட்டுக்கோட்டும் கூட எல்லாம் சேரக்கூடாது. அல்லேலூயா. ஜெபத்துக்கா போற அப்படின்னும் தூக்கம் வராது உனக்குன்னும், அதில் என்னது நம்ம திருட்டுக்கோட்டு. நம்மளையும் தூங்க வைக்கிறதுக்கு சொல்லலாம். ஜெபத்துக்கா போற, பிரசங்கம் பண்ணும்போது நம்மளுக்கு இழுக்கதான் செய்யும். ஒழுங்கா வசனத்து மேல எண்ணெய் இருந்துச்சுன்னா, ஜெபத்தின் மேல நாட்டம் இருந்துச்சுன்னா என்ன ஆகாது? தூக்கம் வராது. கிளம்போது தூக்கம் வந்துருமோ அப்படின்னா, கிளம்போது சண்டே சர்வீஸ்க்கு பைபிள் எடுக்கும்போது தூக்கம் வந்துருமோ அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா, பிரசங்கம் பண்றவங்க யாரா வேணாலும் இருக்கலாங்க, அவங்க வாயிலிருந்து வார்த்தை பிடுங்குகிற அதிகாரம் என் கையில் இருக்கிறது. இது புரிஞ்சா சரி. அல்லேலூயா.
புரியலனா அவர் வந்தா தூக்கமா வருதுமா அப்படின்னா வரும். அல்லேலூயா. பிரிஞ்சு போக கூடாது. உறவை விட்டு என்ன பண்ணக்கூடாது? பிரிஞ்சு போக கூடாது. அது பாயிண்ட் இல்ல. லோத்து 13ஆம் அதிகாரத்துல உறவு வேண்டாம் என்று போறான். எப்படி போறான்? உறவு வேண்டாம். என்ன வேண்டாம்? உறவு வேண்டாம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும், 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறேன் 8ஆம் வசனம், என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். சொல்லுங்க, சகோதரர். அதுல ஒரு விளக்கம் இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டர் சொன்னாங்க, நான் இன்னொன்னு மைண்ட்ல வச்சுக்க. சக உதிரர். சொல்லுங்க, உறவில் இருங்க. எதுல இருங்க? உறவில் இருங்க. ஆமென். உறவை விட்டு வெளியே போகாதீங்க. லோத்து உறவை விட்டு எங்க போயிட்டாரு? வெளியே போயிட்டாரு. ஆபிரகாம் சொல்றாரு, நாம் சகோதரர், சக உதிரர். அப்படின்னா என்னது? ரத்தம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மை பிளட் அப்படின்னு போடுவாங்க, பாத்தீங்களா நீங்க? இப்ப அதெல்லாம் எங்க புது புதுசா வந்துருது. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மை பிளட் அப்படின்னு என்னது? யார் ரத்தம்? என்ன ரத்தம்? யார் ரத்தம்? என் கூட பிறந்த ரத்தம், அதான் அது அர்த்தம். இவங்க சொல்றது விஷ் யூ ஹாப்பி மை பிளட் அப்படின்னா என் ரத்தத்துக்கு பிறந்த நாள். எப்படிலாம் ரூம் போட்டு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அல்லேலூயா, ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஆமென், அல்லேலூயா. ஒரே பந்தியிலே பங்கு பெறுகிற நாம் சகோதரர். ஒரே அப்பத்தை புசிக்கிற நாம் சகோதரர். ஒரே பந்தியில் அங்கமாயிருக்கிற நாம் சகோதரர். ஒரே சபையில் இருக்கிற நாம் சகோதரர். ஆமென் சொல்லுங்க. ஒருவன் இடறல் அடைந்தால் என் மனம் பதறுகிறது இல்லையோ. சகோதரர் சொல்றாரு ஆபிரகாம். சொல்லிட்டு சொல்றாரு, இந்த தேசம் எல்லாம் உனக்கும் முன்பாக இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து. சொல்லுங்க, லோத்து பார்த்து. சத்தமா சொல்லுங்க, பார்த்து. அல்லேலூயா. பார்க்கறது தான். பளபளப்பா தோன்றது மேலாம் பார்வை வைக்க கூடாது. பக்கத்துல சொல்லுங்க, பளபளப்பா தோன்றது மேலாம். அவனுக்கு துட்டு இருக்குது, அவன் ஆப்பிள் போன் வாங்கி வச்சிருப்பான், 1.5 லட்சம் ஆகுது. நீ பார்த்துட்டு பல பார்க்குது, நான் கொடுத்தான் சந்தை என்னது அது தண்டல்காரங்கிட்ட வாங்கிடலாமான்னு பார்க்குறேன். இதுக்கெல்லாம் போகக்கூடாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பளபளப்பா ஒன்று தோன்றுனா அது மேல என்ன வைக்கக்கூடாது? என்ன வைக்கக்கூடாது? வசதி இருக்கிறவன் வாங்குறான்யா. உனக்கு வசதி இல்லை, தோத்திரம் பண்ணு, கர்த்தர் விருப்பம் இருந்தா தருவாரு. நான் அதான் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு ஆண்டவர் விருப்பம் இருந்தா என்ன பண்ணுவாரு? தருவார். அல்லேலூயா, ஆமென். சத்தமே வரல, ஆமென். முந்தானத்து கூட என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், பழைய கேமரா இருக்கு, வாங்கிக்கிறியா ஷூட் பண்றதுக்குனாரு. ஏசப்பா எனக்கு புது கேமரா தரேன்னு சொல்லி இருக்கிறாரு, இன்னும் சாங்ஷன் ஆகலை, கையெழுத்தெல்லாம் போட்டு அப்படியே நிக்குது அப்படின்னு. நான் அப்படின்னு 85,000 ரூபா கொடு, பழைய கேமரா குது, சும்மா சூப்பரா காட்டும் உன்ன அப்படின்னு. என்ன ஒன்னும் சூப்பரா காட்ட தேவை. இனிமேல் யாரும் என்ன பொண்ணு பார்க்க வர போறதே இல்லை. இருக்கீங்களா? ஆமென். நமக்கு இருக்கிற மூஞ்சி போதும். பக்கத்துல சொல்லுங்க, இருக்கிற மூஞ்சி போதும். ஆமென். கடைக்கு போய் கரப்பாம்பூச்செல்லாம் வைக்காத. ஆமென். தேவையில்லாத விபூதிலாம் போய் அடிக்காத. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இருக்கிற சோப்புல 2 முறை 3 முறை நல்லா, ஆமா எங்க பாட்டி சொல்லும், அதை ருப்புன்னு ருப்புறாள அப்படின்னு. அது மாதிரி நீங்க நல்லா கழுவிட்டு வாங்க, உங்க முகம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். 1 hour உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, உங்க மேல கியூட்டிக்கு ஒரு பவுடர் போட்டு விட்ட மாதிரியே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. நான் பவுடர் போடுறது இல்லைங்க, அல்லேலூயா. அதனால நீங்க போடக்கூடாது நான் சொல்லல. புரியுதா உங்களுக்கு? இருக்கிற மாதிரியே இருங்க. பளபளப்பா தோன்றது பக்கம்லாம் போகாதீங்க. அவருக்கு பளபளப்பா தெரிஞ்சது. லோத்துக்கு எது பளபளப்பா தெரிஞ்சது? சோதம் கொமரா. ஆமா, அடிக்கு முன்னாடி அந்த சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்துச்சாம். எப்படி இருந்துச்சாம்? சோதம் கொமரா லோத்து பார்வையில் எப்படி தெரியுது? தோட்டமா தெரியுது. அல்லேலூயா, தோட்டமா தெரியுது. ஆமென் சொல்லுங்க, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் தெரியும்.
சகோதரத்துவத்தை விட்டு போறான். இப்ப என்ன பண்றாரு? போயிட்டானே, ஆபிரகாம் விட்டுருக்கலாம்ல. அவனை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்று சொன்ன போது ஆபிரகாமின் நெஞ்சி பதைக்கிறது. அதாங்க சகோதரன், அதான் சகோதரன். பாஸ்டருக்கு அந்த டெத்து தெரியாது. நான் தான் ஃபோன் பண்ணி பாஸ்டர் சொன்னேன். நான்ப்பா சொல்றேன் அப்படின்னார் பாஸ்டர். பாஸ்டர் ஒரு சின்ன மீட்டிங் நான் முடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு உடனே பாஸ்டர் போயிட்டாங்க. உடனே போயிட்டாங்க. அதான் பதைப்பு, அதான் துடிப்பு. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சகோதர ஐக்கியத்தை விட்டு வெளியே போக கூடாது. என்ன மேட்ரு? ஆபிரகாம் போய் யுத்தம் பண்ணி பிரிந்து போறான். உறவுக்காக உத்தரவாதம் பண்ணினார் ஆபிரகாம். அதான் தலைப்பு. உறவுக்காக சொல்லுங்க, உறவுக்காக உத்தரவாதம் பண்ணினவர் ஆபிரகாம். போய் யுத்தம் பண்ணி மீட்டுட்டு வந்து விட்டார். யூதாவை எடுத்தீங்கன்னா, யூதா உறவுக்காக உத்தரவாதம் பண்றான். யார் உறவு? பென்யமீன் உறவு உத்தரவாதம் பண்றான். ரூபன் மேன்மை அடைய மாட்டான் சொன்னா கூட ரூபன் மேல ஒரு ஆசீர்வாதம் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? யோசேப்பின் உயிருக்காக உத்தரவாதம் பண்ணினவன் ரூபன். பென்யமீனின் உயிருக்காக உத்தரவாதம் பண்ணினவன் யூதா. அதனாலதான் கர்த்தர் சொல்றார், யுத்தம் வருகிறா, யூதா முன்னே போகட்டும். உத்தரவாதம். தெருவுக்கு யார் உத்தரவாதம்? நம்ம தான் உத்தரவாதம். சொந்த பந்தங்களுக்கு யார் உத்தரவாதம்? நம்ம தான் உத்தரவாதம். அவங்க கடுக்குறாங்க, அவங்க எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. நம்மளை கண்டுக்கிறாங்களோ கண்டுக்கலையோ, ஐயா என் டைரியில என்னுடைய சொந்த பந்தங்களை எழுதி வைத்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறவங்களாம் டிக் பண்ணிட்டே இருக்கிறேன், ரட்சிக்கப்படுறவங்களாம் டிக் பண்ணிட்டே இருக்கிறேன். அவங்க நம்மளை நேசிக்கிறாங்களோ நேசிக்கலையோ. இன்னைக்கு கூட எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் கேட்டாங்க, வந்து ஜெபம் பண்ண சொல்லி, வேணா நீங்கள் மீட்டிங்கு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அல்லேலூயா, ஆமென், ஆமென். உறவுக்காக உத்தரவாதம் எடுங்கள், நண்பர்களுக்காக உத்தரவாதம் எடுங்கள். ஆபிரகாம் உத்தரவாதம் எடுத்தான். அப்படி இருக்கிறவங்கள தான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அடுத்து 6வது, வேகமா சொல்றேன். 6வது குறிப்பு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் துவங்கி வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் துவங்கி 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவா. அங்கதான் அந்த ராம் மாறுது, காம் வருது. அல்லேலூயா, நல்லா கவனிங்க. ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்றாரு ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர்? என்ன சொல்றாரு 2ஆம் வசனத்தில் அப்படின்னா, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப இவ்வளவு நாள் உடன்படிக்கை இல்லையா அப்படின்னா, உடன்படிக்கை ஏற்படுவதற்கு நிறைய சிக்கல் இருந்துச்சு ஆபிரகாமுக்கு. உடன்படிக்கை ஏற்படுவதற்கு நிறைய சிக்கல். சிக்கல்னா சிக்கல் கொஞ்ச நெஞ்சமான சிக்கல் இல்லை. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 3 இடத்துல ஆபிரகாமுக்கு வயசு சொல்லப்பட்டிருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 3 இடத்துல ஆபிரகாம் வயசு இருக்கும். 12:4 எடுங்க. 12:4 அவன் புறப்பட்டு போனான். புறப்பட்ட போது 75 வயதுடையவனாயிருந்தான். எத்தனை வயசு? ஆமா, போறார், புறப்பட்டு போறார். போகும்போது 75 வயசு. எத்தனை வயசு? சத்தமா சொல்லுங்க. 16ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம் வாசிங்க. ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிராம் எத்தனை வயசு? 86 வயசு. இது 2வது இடத்துல வயசு சொல்லப்படுது. முதல்ல என்ன வயசு சொன்னாங்க? 75. இப்ப எத்தனை வயசு சொல்றாங்க? 86. இப்போ 17:1 வாசிங்க. ஆபிராம் 99 வயதான போது. எத்தனை வயது? எத்தனை வயது?
16ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்துல என்ன வயசு? 86 வயசுல ஆபிரகாம் யார பெறாரு? ஆகார் கிட்ட ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெறுகிறார். யார பெறாரு? இஸ்மவேல். 86க்கும் 99க்கும் இடையில எவ்வளவு வருஷம்? என்ன வருஷம்? 86 வயதிலே சத்தத்தை கேட்ட ஆபிரகாம் 99 வயது வரைக்கும் கர்த்தருடைய சத்தத்தை மறுபடியும் கேட்கலன்றது வரலாறு. புரிஞ்சா சரி, புரியலனாலும் சரி. இஸ்மவேல் பிறக்கும் போது 86 வயது. அன்னைக்கு பேசுறதை விட்டார் கர்த்தர். அல்லேலூயா. மறுபடியும் எப்ப பேசுறாரு? 13 ஆண்டுக்கு பேக், 13 ஆண்டுக்கு பிற்பாடு. ஆபிரகாம் வாழ்க்கையிலே 13 ஆண்டுகள் இருண்ட காலம். கர்த்தர் பேசாத ஒவ்வொரு நாளும் நமக்கு இருண்ட காலம். கர்த்தர் சத்தம் கேட்காத ஒவ்வொரு நாளும் நமக்கு இருண்ட காலம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, குடும்பத்துல ஜெபம் இல்லைன்னா, ஐயா குடும்பத்துல எங்க மூத்தார் வீட்டுல ஜெபிக்கல, நாங்களும் ஜெபம் பண்ண மாட்டோம். மூத்தார் வீட்டுல பள்ளத்துல போய் விழுந்தா நீயும் பள்ளத்துல போய் விழுவியா? பரலோகத்துக்கு எல்லாரும் சேர்ந்து போக முடியாதுப்பா. அவங்க தனியா தான் போக முடியும். பக்கத்துல சொல்லுங்க, பாஸ்டர் மட்டும் தான் ஆமேன்னு சொன்னாங்க. பக்கத்துல சொல்லுங்க, தனியா தான் போகணும். எங்க வீட்டில் இருக்கிறதுனால நான் ஒன்று இழுத்து போக முடியாது. உன் பரிசுத்தம் உன்னை கொண்டு போவோம், உன் ஜெபம் உன்னை கொண்டு போவோம், உன் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை உன்னை கொண்டு போவோம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். என்ன சிக்கல்? 12ஆம் அதிகாரத்துக்கு பிற்பாடே சிக்கல் தான். 12ஆம் அதிகாரத்துக்கு பிற்பாடே 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், இதெல்லாம் அப்படியே தொடர்ச்சியா கர்த்தர் பேசுறாரு. பயங்கர போராட்டம். 16ஆம் அதிகாரத்துக்கு வந்த உடனே சண்டைனா சண்டை. உன் வீட்டு சண்டை, என் வீட்டு சண்டை இல்லை, மொத்த வீட்டு சண்டையும் ஆபிரகாம் சந்திக்கிறார். ஆகார் சும்மாவே இல்லை, சாராளும் சும்மாவே இல்லை. இந்த அம்மா தான் கொடுத்துச்சு ஆகார. இப்ப சொல்லுது, தேவன் உனக்கும் எனக்கும் நடுவு நின்று நியாயம் தீர்ப்பாடப்பா. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் வந்துட்டா பாஸ்ட் நல்ல எதுவுமே நடக்கல. நான் அதுக்கு தான் இந்த சர்ச்சுக்கு போறதுன்னே தெரியல. இந்த பாஸ்ட் சரியா கூட ஜெபம் பண்ணல. அல்லேலூயா. ஒரு மீட்டிங் போனா எல்லாருக்கும் ஜெபம் பண்ணே வந்தேன். ஒரு அம்மா மறுபடியும் வந்தேம்மா, நீ தான் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே, நீங்க எனக்கு உறக்க பண்ணல அப்படின்ச்சு. உறக்க பண்ணலன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு. அப்போ தேவன் போது சொல்லி தலைகளே ஆட்டி விடியா, அவள்தான் போய் வந்து அப்படின்னு. ஓ அப்படிலாம் பண்ண தப்பாயிடாது அப்படின்னு நான். அவர் சொல்றாரு, அவர் என்ன ரொம்ப உரிமையா பேசுவார். அந்த அம்மா உழுணம்மாமா, உழுந்தா தான் அந்த அம்மா உறக்கன்னு சொல்லுது. அப்படி அதுக்காக உழுவாத அம்மாவை நம்ம எப்படி உழ வைக்கிறது நான் அப்படின்னு கேட்டேன் நான். அல்லேலூயா. ஆமா, இல்லைன்னா எதுனா ஜெபம் பண்ணி, எதுனா கொஞ்சம் சத்தமா ஜெபம் பண்ணி, இல்லைன்னா ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணு அப்படின்னாரு. நான் அந்த அம்மா தலைமையில கையை வச்சுன்னு விடவே இல்லை. 20 வசனங்களை சொல்லி 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 வாக்கு தத்தத்தெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ண உடனே அந்த அம்மா வேர்த்து விறுவிறுத்து சொல்லிச்சு, இப்பதான் என் உடம்பு அப்படியா சும்மா லேசாகுது அப்படின்னு. நம்ம மக்கள் எப்படி மாறிட்டாங்கன்னா, மனோபாவம் எப்படி மாறிடுச்சுன்னா, விசுவாசிகள் மேல் கைகளை வைப்பார்கள்னு தான் இருக்கு. நீங்க சில டைம் மீட்டிங்லாம், நான் ஜெவராஜ் இஸ்ரேல் எனக்குலாம் கூட வருவாங்க. 9:30 மணி 9:45 மீட்டிங் முடிப்போம். ஆல்டர் கால் கொடுத்து 10 கூட ஆயிடும். அப்போ ஆல்டர் கால் நிறைய கூட்டம் வந்துடும். ஒரு 4-5 கேஸ் ஆடிக்கணும் தொப்பு நாங்க போய் கூட இங்க விழும் பாருங்க. அப்படியே பாதி கூட்டம் அப்படியே பேக்கில் போகும். ஜெபிச்சுக்கிறவங்க மட்டும் வருவாங்க. ஒரு கூட்டம் என்ன பண்ணும் தெரியுமா? சாப்பிட்றதுக்கு போயிடும். நாம் இங்க நின்று 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம். புரிஞ்சுங்க, விளக்கத்தை சொல்றேன். சாப்பிட்டு அப்ப வந்து நம்ம அடுத்த ஆள் வந்து நிற்கும் அப்படின்னோம். புரியுதா உங்களுக்கு? சாப்பிட்டு வந்த ஏப்பம் விடும். அப்படியே ஒன்னொன்னா சாப்பிட்டு தான் வரும். நம்ம சாப்பிடாம உயிரை கொடுத்து என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம். அது நம்ம மேல விழுந்த கடமை. இட்ஸ் மை டியூட்டி. நான் அதை செஞ்சுதானே ஆகணும். செய்யாத இருக்க முடியுமா? அந்த அம்மா சொல்லுது,
உறக்க எனக்கு அப்படியே ஜப்பமே கேட்கலையா அப்படின்னு இப்போ வேர்த்து விறுவிறுத்து நம்ம ஏற்கனவே எனக்கா இப்போ இங்கே இந்த குளிர் காலமாக இருக்கோ வேர்க்காமல் இருக்குது, இல்லைன்னா எனக்கு அப்படியே கொட்டும் ஷொட்டிங் ஆகும். 4-5 கட்சி வச்சுருப்போம், அப்படி துடைக்கிறதும் இப்படி துடைக்கிறதுமா 4 கட்சிப்பு தொப்பி ஆயிரும். அது மாதிரி இருக்கும் மீட்டிங். ஆண்டவர் பலத்த விதமாக கிரியை செய்வார். அல்லேலூயா. சண்டை, நான் சண்டை கொஞ்சம் நெஞ்சமான சண்டை இல்லை. உங்களுக்கு சொல்லட்டா, தெரியுமா, வீட்டுல வேற சத்தம் ரேஸ் ஆகும்போது கர்த்தர் சத்தம் நின்னுரும். நிறைய பேருக்கு புரியல நினைக்கிறேன். ஆமென். உண்மை அது ரேஸ் ஆகும்போது இயேசு உண்மையாவே சொல்ல வர்றது நின்னுரும். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா. யார் யார் வீட்டில் சொல்வதெல்லாம் உண்மை இருக்குதோ அவங்களை ரட்சியும் ஆண்டவரே, அவர்களை தொடும் ஆண்டவரே. ஆமென். சில சத்தம் ரேஸ் ஆகுதுன்னா கர்த்தர் சத்தம் இருக்காதே, கேட்காதே. வாக்குவாதம் கேக்குது, சாராள் சத்தம் கேக்குது, அவளை வெளியே அனுப்புன்னு சொல்றாங்க. சாராள் இவ அழறா, நீலி கண்ணி ஆகார், நான் எங்க போவேன் அப்படின்னு இவ கேட்குறா. நீ எங்கன்னா போ அப்படின்ட்டு ஒரு வாட்டர் கேன் தண்ணி கொடுத்து ஒரு அப்பத்தை கொடுத்து ஆபிரகாம் என்ன பண்றாரு, அனுப்பிடுறாரு. அல்லேலூயா. ஆமென். இதுக்கெல்லாம் ஆபிரகாம் அர்ப்பணிச்ச போதுதான் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய உடன்படிக்கைக்குள் ஆபிரகாம் மறுபடியும் வந்த போது கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். ஆமென். உடன்படிக்கைக்குள்ள வரணும். நம்ம மேல ஒரு உடன்படிக்கை இருக்கு. பக்கத்துல சொல்லுங்க, உடன்படிக்கை இருக்கு. உடன்படிக்கைக்குள்ள வரணும். சத்தமா சொல்லுங்க, உடன்படிக்கைக்குள்ள வரணும். ஆமென் சொல்லுங்க. உடன்படிக்கைக்குள்ள வந்தாதான் நமக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குது. ஆணி பாய்ந்த கரம், இந்த ஆணி, ஆமென், பாய்ந்த கரமானது என் கரத்தோடு இணைந்திருப்பது உடன்படிக்கை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கரத்துல நம்ம கரத்தை நாம் இணைத்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம ஊர்ல சத்தியம் பண்ணும்போது எதை ஊத்தின்னு வரேன்னு சொல்லுவாங்க. கரெக்ட்மா, யாருக்குமே தெரியல. தண்ணி ஊத்தின்னு வந்து சத்தியம் அடிக்கிறேன் பாரு இப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் பார்த்தா, நீ ஏன் தண்ணி ஊத்தின்னு வந்து அடிக்கிற, நான் உன்னை தண்ணியில நின்னே சத்தியம் பண்ண வைக்கிறேன்னு நம்மளை தண்ணியில நிக்க வச்சு, ஆமா கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றேன் பாஸ்டர், பாவத்துல விட்டுட்டோம் பாஸ்டர், சர்ச்சுக்கு வாரம் வருவேன் பாஸ்டர், கம்யூனில தவறாம கலந்து கொள்வோம் பாஸ்டர், காணிக்கெல்லாம் கர்த்தர் கொடுப்பேன் பாஸ்டர், ஊழியம் செய்வா ஒழுங்கா, ஒரு ஆத்மாவியா ஆதாயம் பண்ணுவியா, இன்னும் 30 வருஷம் ஆச்சா பாஸ்டர், ஒரு ஆளை கூட நான் பண்ணவோ இல்லை பாஸ்டர். உடன்படிக்கை. ஞானஸ்நானம் எது? சத்தமா சொல்லுங்க, ஞானஸ்நானம் எது? உடன்படிக்கை. ராபோஜனம் எது? உடன்படிக்கை. இந்த ரத்தத்தை, இந்த சரீரத்தை புசித்து இந்த ரத்தத்தை பானம் எடுக்கலன்னா அவ்வளவுதான். எந்த பைபிள் இருக்குது ஃபர்ஸ்ட் வீக்ல எடுக்கலாம்? அவ்வளவுதான். அது உடன்படிக்கை. நான் உருப்படியா இருந்தா என் உடன்படிக்கையில நிக்கணும், நான் உருப்படி இல்லைன்னா என் உடன்படிக்கை நிக்க கூடாது. இருக்கீங்களா? இப்படிலாம் கொஞ்சம் ஆசை வந்தா அலையிலையும் வராது, பார்வையிலும் மாறிடும். முறைச்சி பார்த்தாலும் விட மாட்டேன் நான். ஆமென். அடுத்த மாதம் நீங்கள் வரலாம் கூட பரவாயில்ல, 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பேசும் முறைச்சி பார்த்தா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. வெளிக்கூட்டத்தில் பேசுறது காஸ்பல், இங்க நம்ம தான் உள்ள இருக்கிறோம், நம்மளுக்கு தான் பேசுறோம். உடன்படிக்கையில மாறக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. வருவேன் அப்படின்னா உடன்படிக்கை. ஆமென் சொல்லுங்க. செய்வேன் அப்படின்னா உடன்படிக்கை. ஆபிரகாம் மறுபடியும் உடன்படிக்கை வராரு. உடன்படிக்கை தான் அவர் அழைச்சார் கர்த்தர். உடன்படிக்கை விட்டுட்டார். இந்த சத்தம் அந்த சத்தம் அது இது எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண, உடன்படிக்கை டிஸ்டர்ப் பண்ண நிறைய வருங்க. அதெல்லாம் புறம்பா உதறி தள்ளுங்க. கர்த்தரின் சத்தம் காதிலே கேட்கும். உடன்படிக்கைக்குள்ளே வந்த ஆபிரகாம். ஆமென். 7வது கடைசியா சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆமென். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, நிறைவேறிற்று. எல்லாம் சொல்லுங்க. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். யாரு தேவனுக்கு சிநேகிதராய் இருக்கிறாங்களோ அவங்கள இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். friend in need, a friend in divide. அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆமென். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். பக்கத்துல சொல்லுங்க, சிநேகிதன் எல்லா காலத்திலும். மோசே குறித்து ஆண்டவர் சொல்றார் யாத்ராகமம் 33:11. ஆமென். மோசே கூட கர்த்தர் எப்படி பேசுறாராம்? சிநேகிதனோடு பேசுவதை போல பேசுகிறார். சிநேகிதராயிருங்க. ஃப்ரெண்டும் பேசுறாங்கன்னா சீக்ரெட் இல்லாம இருக்காது. நல்லா கவனிங்க. ஃப்ரெண்டுங்களுக்குள்ள எதனா சீக்ரெட் இருக்குமா? உங்க ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் சீக்ரெட் இருக்குதா? இல்லையா? இல்லைங்க, நான் சொல்ல மாட்டேன், அவன் சும்மா ஃப்ரெண்டு. அப்பனா அது சும்மா ஃப்ரெண்டு. ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு கூட இருக்கிறான்னா இந்த ஃப்ரெண்டுடைய சீக்ரெட் இந்த ஃப்ரெண்டுக்கு தெரியும், இந்த ஃப்ரெண்டுடைய சீக்ரெட் இந்த ஃப்ரெண்டுக்கு தெரியும். அல்லேலூயா. அன்பு சகோதரர், தேவன்பு எனக்கு ஒரு நல்ல நண்பர். ஏசப்பா கிருபையில நாங்கள் 26 ஆண்டு காலமாய் நண்பர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் மேல அவர் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வார். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. டிராவல் பண்ண முடியாத இடங்கள்லாம் கூட்டு போவார். ஆனால் நான் ஏன் போறேன் அப்படின்னா, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். சிநேகிதன் எல்லா காலத்திலும். அவருடைய சீக்ரெட் ஒன்றும் எனக்கு தெரியாது இருக்காது, என்னுடைய சீக்ரெட் ஒன்றும் அவருக்கு தெரியாது இருக்கவே இருக்காது. ஆண்டவருக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும், அவன் தான் சிநேகிதன். ஆண்டவருக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும், அவங்க தான் சிநேகிதி. ஆமென். நீங்க சிநேகிதனா சிநேகிதியா? சிநேகிதியா இருந்தா நான் சிநேகிதி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சிநேகிதனா இருந்தா நான் சிநேகிதன்னு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ரெண்டியா? நான் எப்படியா என் ஃப்ரெண்டுக்கு சொல்லாம இருப்பேன்? நான் எப்படி என் ஃப்ரெண்டுக்கு சொல்லாம இருப்பேன்? 1000 10,000 தூதர்கள் இருந்தா கூட ஆண்டவர் யாரை தெரியுமா தேடுறார்? ஆபிரகாமை தேடி வருகிறார். ஏன்? ஆமென். ஏன் தெரியுமா? ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்றாரு, அங்க பேசுறதுக்கு ஃப்ரெண்டே இல்லை. தேவதூதர்லாம் பேசுவாங்கலாம், அவங்க பேசவே மாட்டாங்க. சிறக விரிச்சிட்டு கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர். வேற எதுனா பேசுமா? அதில் பேசுமா? கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர். அது மட்டும் தான் அவங்க சொல்லுவாங்க. யாருக்கிட்ட போய் பாரத்தை சொல்றது? பாரத்தை யார்கிட்ட தெரியுமா சொல்ல முடியும்? பாரத்தை யார்கிட்ட தெரியுமா இறக்கி வைக்க முடியும்? நண்பன் இடத்தில் தான் பாரத்தை இறக்கி வைக்க முடியும். நமக்கு நல்ல நண்பன் இயேசு, நமக்கு நல்ல நண்பன் இயேசு, the good friend, சிநேகிதன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இனி உங்களை இன்னும் கூட மாட்டேன்ப்பா, நீங்க என்னுடைய சிநேகித. சீசர்களை பார்த்து சொல்ற, நீங்க யாரு? சிநேகிதர். சிநேகிதர்களை, சிநேகிதரை தான் தேடி வராரு, தேடி வராரு சிநேகிதர். வசனம் சொல்லுது பாருங்க 18:18. நான் செய்ய போறது ஆபிரகாமுக்கு எப்படி மறைப்பேனோ. கர்த்தர் மறைக்க விரும்பல. 22க்கு வராரு, பேசுறாரு. 33க்கு வராரு, பேசுறாரு. வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு எழுந்தருளி போனான். அல்லேலூயா, ஆமென், ஆமென். சீக்ரெட் எல்லாம் யாருக்கிட்ட தெரியுமா பேச முடியும்? ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் தான் பேச முடியும், எல்லாருக்கிட்டையும் பேச முடியாது. சீக்ரெட்லாம் யாருக்கிட்ட தான் பேச முடியும்? ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் தான் பேச முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, என்னுடைய பலவீனங்களை அறிந்த நல்ல நண்பர் இயேசு, என் பலனை அறிந்த நல்ல நண்பர் இயேசு. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன். அல்லேலூயா. சிநேகிதனா இருக்கிறவங்களை இதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நல்லவனுக்காக ஒருவன் ஒருவேளை மரிக்க துணிவான். நான் பாவியா இருக்கையில கிறிஸ்து எனக்காக மரிச்சார்னா என்ன காரணம்? என் மேல வச்ச சிநேகம், என் மேல வச்ச அது அநாதி சிநேகம், அது ஆழமான சிநேகம். அந்த சிநேகத்துல கரை கிடையாது, அந்த சிநேகத்துல குறை கிடையாது. அது விலையேற பெற்ற சிநேகம். ஆமென் சொல்லுங்க, ஆமென். நீங்க முழங்கால் போட்டு நின்னு நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். சொல்லி பாருங்க, ஒரு 10 முறை சொல்லி பாருங்க. தனியா முழங்கால் போட்டு கையை விரிச்சு நான் உங்களை சிநேகிக்கிறேன்பான்னு சொல்லி பாருங்களேன். 10வது முறை சொல்லும் பொழுது உங்க கண் குலமாகலனா என்ன ஏன்னு கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, இந்த உலகத்துல
புரிந்து கொள்ள முடியாத நபர்கள் தான் எல்லாருமே. ஆனா என்னை புரிந்து வைத்திருக்கிறவர், என் பலவீனம், என்னுடைய பலன், என்னுடைய எல்லா எதிர்மறைகள், என்னால சொல்ல முடியாதவைகள், இதெல்லாம் புரிந்து வைத்திருக்கிறவர் அவர் மட்டும்தான். மனைவி கூட வெளியே தான் இருப்பா, அவர் உள்ளவே இருப்பாரு. மனைவி வெளியே தான், கணவர் வெளியே தான் இருப்பாரு, அவர் உள்ளவே இருப்பாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். சிநேகிதன் ஒருவன் நடுராத்திரியில வரான், தன் சிநேகிதன் கிட்ட வந்து கேட்கிறான், என் விருந்தாளி வந்துட்டாங்க, எனக்கு ஒரு சிநேகிதன் வந்திருக்கிறான், அவன் முன்னால் வைக்க ஒண்ணும் இல்லை அப்படின்னு. அவன் சொல்றான், படுத்தாச்சு, விளக்கணைச்சாச்சு, பிள்ளைலாம் படுத்துட்டு இருக்கிறாங்க, நான் இப்படி இப்ப எப்படி எழுந்திருக்க முடியும் அப்படின்னு அவன் சொன்னாலும், அவன் சிநேகிதனாய் இருந்து வருந்துகிறபடியினாலே அவனுக்காக அவன் எழுந்திருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக அவர் வருந்தி எழுந்து நின்று கிரியை செய்ய வேண்டுமானால் நாம் சிநேகம் பாராட்ட வேண்டும். ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணும்படி. ஆமென். கண்களை மூடி பயபக்தியோடு ஆமென். முடிஞ்ச முழங்கால நின்று தேவ பிரசன்னத்தை உணர்ந்து, தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் போதுமானதற்கும் அதிகமானவர், அவர் போதுமானதற்கும் அதிகமானவர். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர், ஹல்லேலூயா, அவர் நமக்காய் ஜீவன்